எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான கால வேளைக்காக நன்றி. உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தையில் வல்லமை உண்டு, ஜீவன் உண்டு, அற்புதங்கள் உண்டு ராஜா. ஞானம் உண்டு, அறிவு உண்டுப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி அல்லேலூயா. God is good. ஆமென். ஓகே, இன்றைக்கு வாட் இஸ் கிறிஸ்மஸ்? ஃபார் வாட் ரீசன் டிட் ஜீசஸ் கம்? என்னத்துக்காக நம்ம கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறோம்? அநேக பேர் சொல்கிறாங்க கிறிஸ்மஸ் இல்லைன்னு சொல்லிட்டு, சில பேர் சொல்கிறாங்க கிறிஸ்மஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் கவர்மெண்ட் இன்னைக்கு தான் நம்மளுக்கு என்ன பண்ணிக்கிறாங்க, லீவ் கொடுத்துக்கிறாங்க. ஸோ அட்லீஸ்ட் இந்த ஒரு நாள்னால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இயேசுவை கொண்டாடுறோம். ஆமென். அல்லேலூயா. 365 டேஸும் நம்ம கொண்டாடுறோம், இல்லைனால இல்லை. பட் இந்த டே மாத்திரம் கொஞ்சம் யூனிக்காக, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணுறோம், நம்ம கொண்டாடுறோம். பட் 365 டேஸ் வி செலிப்ரேட் ஜீசஸ். எவ்வளோ பேர் 365 நாள் இயேசுவை கொண்டாடி இருக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. ஓகே, இன்றைக்கு எதற்காக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார், வை வி செலிப்ரேட் கிறிஸ்மஸ்ன்னு சொல்லிட்டு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். என்னுடைய திருப்பிக் கொள்ளலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான், ஜான் சாப்டர், மகன் கொஞ்சம் ப்ளே பண்ணுமா. ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அல்லேலூயா. 14வது வசனத்தை வாசிங்க சிஸ்டர். 14. அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த வார்த்தை என்னவாயிச்சா, மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஆமென். அல்லேலூயா. இந்த இடத்துல ரொம்ப நல்லா சொல்லுது. So the word became human and made his home among us. He was full of unfailing love and faithfulness, and we have seen his glory and the glory of Father's one and the only Son. Amen. Hallelujah. ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. இன்றைக்கு அது யாரா இருக்குதா, தேவனா இருக்குதா. ஸோ இன்னைக்கு ஆண்டவர் எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தாருன்னு சொன்னா, இந்த வசனத்தை வச்சு யாராவது சொல்ல முடியுமா என்னத்துக்காக வந்தார்? தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு. நெக்ஸ்ட் யாராவது? ஆதியில இருந்தார், இப்ப வருகிறார். நெக்ஸ்ட் பாவத்திலிருந்து விடுதலை. நெக்ஸ்ட் இட்டர்னல் லைஃப். வைஃப் சொல்றாங்க இட்டர்னல் லைஃப். யூ ஆர் மை வைஃப். சந்தியா மாச்சிருச்சுங்க. ஓகே, பைபிள் சொல்லுது ஆதியில வார்த்தை இருந்துச்சா? ஆதியில, இன்றைக்கு ஆதியில வார்த்தை இருந்து, வார்த்தை இன்றைக்கு அது யாரா இருக்குதா, தேவனா. So 14வது வசனம் சொல்லுது, the word became flesh. கடவுள் என்ன வார்த்தையை இயேசுவை பார்த்து சொன்னாரோ அது என்னவா மாறுச்சு? இன்னைக்கு இந்த நாள் மாம்சமாய் கிரியை செய்ச்சு. ஆமென். அல்லேலூயா. அவர் பண்ண வாக்கு தத்தத்தை நிறைவேற்றின ஒரு நாள் இன்னைக்கு. ஆமென். அல்லேலூயா. whatever God promised today, it had happened today. இன்னைக்கு என்ன ஆச்சு? அது நிறைவேறிச்சு. இன்னைக்கு பிதாவானவர் என்ன பண்ணார்? இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்புனார். என்னத்துக்காக கடவுள் ஜீசஸ் வந்தாருன்னு சொன்னா, அநேக பேர் ஆண்டவர் அனுப்புனார், மனுஷர்களை அனுப்புனார், போய் ஜனங்களை காப்பாத்துங்கன்ட்டு. ஆனா அவங்களால என்ன பண்ண முடியல, காப்பாற்ற முடியல. அதுக்கு தான் இன்னைக்கு ஆடு பலி கொடுக்குறாங்க, மாடை பலி கொடுக்குறாங்க, இந்த ரத்தத்தெல்லாம் கொடுத்து நம்ம பாவங்களை தீர்த்துக்கலான்னு சொல்றாங்க. ஆனா இவர் அனுப்புனார் எல்லாரையும். ஆனா யாரால என்ன பண்ண முடியல. அதுக்காக அவர் என்ன பண்ணார் தெரியுமா? எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு, இனி நான் என் மகனே அனுப்புறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணார்? அனுப்பி இன்னைக்கு அந்த வார்த்தை என்ன பண்ணார் தெரியுமா? நிறைவேற்றினார். அல்லேலூயா. வார்த்தையை நிறைவேற்றுகிற இயேசு நம்ம தேவன். ஆமென். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, என் வாழ்க்கையில எந்த வார்த்தையை கர்த்தர் சொன்னாரோ, இன்னைக்கு எப்படி இயேசு பிறந்தாரோ அதே போல நானும் ஒரு நாள் பிறப்பேன். எதுல? என் தோல்வியிலிருந்து பிறப்பேன்.
என் அவமானத்திலிருந்து நான் பிறப்பேன், என் வியாதியிலிருந்து மறுபடியும் கர்த்தர் என்னை ஜெயத்தை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. Today is the day that we celebrate the word became flesh. இன்னைக்கு ஒரு தலைப்போடு பேச ஆசைப்படுறேன். God is not just a God of faithfulness, He is a promise keeper. ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்துல கை குத்தி சொல்லுங்க, அவர் ஏதாவது ப்ராமிஸ் பண்ணாருன்னா கண்டிப்பா அதை நிறைவேற்றுவார். அதை நிறைவேற்றுறதுக்கு இன்னைக்கு என்ன தெரியுமா அடியாலும், அவர் சொன்னார் மனுஷனை கர்த்தர் இந்த உலகத்துக்கு அனுப்புறாரு, இன்னைக்கு கர்த்தர் பிறந்தார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் வார்த்தை நிறைவேறிச்சா நிறைவேறலையா? நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க, கண்டிப்பா நிறைவேறும். இன்னைக்கு இயேசு இந்த உலகத்துல பிறக்குவாருன்னு சொல்லிட்டு சொன்னதுபடியே கர்த்தர் என்ன பண்ணார்? பிறந்தார். ஆனா எல்லாரும் பிறக்கிறது என்னத்துக்காக? வாழ்றதுக்காக. ஆனா இயேசு என்னத்துக்காக பிறந்தார்? சாகிறதுக்காக பிறந்தார். சொன்னாரா இல்லையா? இந்த உலகத்துக்கு ஒரு குமாரனை கொடுக்க, உங்க பாவத்துக்காக அவர் என்ன ஆவாரு? மரித்து போவார். ஆல்ரெடி ப்ராமிஸ் பண்ணாரு. அந்த ப்ராமிஸ் ஃபுல்ஃபில் ஸ்டார்ட் பண்ண டே எது தெரியுமா? எது? கிறிஸ்மஸ். எது? கிறிஸ்மஸ். இன்னைக்கு தான் ஆரம்பமே. எது? ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற. நம்ம ஆண்டவர் யார் தெரியுமா? Once if he says something to you in your life, வார்த்தை நிமித்தமா ஆண்டவர் ஏதாவது உன் வாழ்க்கையில சொன்னது உண்மைன்னு சொன்னா அது செய்யாம வாழ்க்கையில இருந்து போக மாட்டார். அது செய்யறதுக்கு முதல் அடியால் எது தெரியுமா? இந்த நாள். இந்த நாள். ஆமென். ஹல்லேலூயா. மரியாளும் யோசேப்பு இருந்தாங்க. மதர் மேரி. Many people say we are against Mother Mary, and I want to tell you the truth. We love Mother Mary. We love them. நம்ம நார்மலாக இருக்கிற அம்மாங்களே நாங்கள் என்ன பண்ணுறோம்? மதிக்கிறோம், ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். So we love Mother Mary. We don't hate them. If God itself has been chosen them, நம்மளாம் யார் வெறுக்கிறதுக்காக? We don't hate them. But Bible clearly says, அன்றைக்கு கடவுள் பார்க்கும்போது, மரியாளோ யோசேப்பு இருக்கும்போது எல்லா ஜனங்களையும் பார்த்தார் கடவுள். ஆனா அந்த இடத்துல உண்மையா ஒருத்தர் எப்படி இருந்தாங்க? ஒரு தாய். மத்தேயு முதலாம் அதிகாரத்தில் எப்படி இருந்தாங்க? அவங்க பரிசுத்தமா இருந்தாங்க. she was a virgin woman சொல்லுது. virgin என்ன தெரியுங்களா? சுத்தம், தீட்டுப்படாதது, சுத்தமா இருந்தாங்க. அன்னைக்கு கடவுள் என்ன பண்ணாரு? அந்த தாயை என்ன பண்ணாரு? தேர்ந்தெடுத்தார். நான் இன்னைக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். உங்களுக்கு ஒரு சீக்ரெட்டை சொல்றேன், தயவு செய்து சொல்றேன் பாருங்களேன். நம்ம இன்னைக்கு புது துணி நல்லா நல்லது தான். பட் ஸ்டில் இஃப் யூ டோன்ட் நோ தி சீக்ரெட் ஆஃப் கிறிஸ்மஸ், இட் இஸ் வேஸ்ட். ஜீசஸ் இல்லாத கிறிஸ்மஸ் என்ன செலிப்ரேட் பண்றது? வேஸ்ட். ஒருத்தர் ஜீசஸ் உங்க வாழ்க்கையில் இருக்கிறது உண்மைனா 365 டேஸும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. பிரேமமா எப்பவுமே உற்சாகமாக்குற மாதிரி 365 டேஸ் நீங்களும் உற்சாகமா இருக்கு. இன்னைக்கு இந்த தலைப்பை பத்தி பேச ஆசைப்படு. He is a promise keeper. சொல்லுங்க, He is a promise keeper. அவர் உண்மை உள்ள தேவன் மாற்றம் இல்ல, வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு தேவனா இருக்கிறார். எவ்வளவு பேருக்கு சொன்னதை நிறைவேற்றினுக்கிறாரு. எவ்வளவு பேர் வாழ்க்கையில சொன்னதை இயேசு நிறைவேற்றுகிறார். சில கைங்க வர மாட்டேங்குது, சில ஆஃப் பயிலுங்க பாக்குறேன்னு அற்ப விசுவாசிகளே எவ்வளவு செஞ்சுக்கிறாரு. உனக்கு நன்றி இல்லையா? ஆமென். ஹல்லேலூயா. சொன்னதை செய்தாரா செய்யலையா? இன்னைக்கு மரியாள் அம்மாவுக்கும் யோசேப்புக்கும் என்ன சொல்றாரு? ஆண்டவரே உனக்கு ஒரு குமாரன் பிறக்குவார். ஆனா மதர் மேரி அண்ட் ஜோசப் ஜஸ்ட் they got engaged. ஒரே எங்கேஜ் தான் பண்ணியிருந்தாங்க. ஆனா அந்த வசனம் சொல்லுது, she was conceived by the power of Holy Spirit. பரிசுத்த ஆவியினால என்ன ஆனாங்களா? அவங்க கர்ப்பம் அடைந்தார்கள். எல்லாரும் கன்சீவ் எப்போ ஆவாங்கன்னா மேரேஜுக்கு அப்புறமா தான் ஆவாங்க. இவங்களுக்கு ஸ்பிரிச்சுவலா ஆண்டவர் பண்ணார். கடவுள் என்ன பண்ணார்? ஸ்பிரிச்சுவலா பண்ணி. ஏன்னா that time மதர் மேரி was very pure. அவங்க உண்மையா இருந்தாங்க. அதனால ஜீசஸ் என்ன பண்ணாங்க? அவங்கள சூஸ், கடவுள் என்ன பண்ணார்? அவங்கள சூஸ் பண்ணி மனுஷனா. ஏன் கடவுள் மனுஷனா வந்தாருன்னா, நான் சொல்ற கேளுங்க. அநேக பேருக்கு ஆண்டவர் சொன்னார் மன்னிங்கன்னு சொல்லிட்டு. என்ன சொன்னாரு? மன்னிங்கன்னு சொல்லிட்டு. யாரும் என்ன பண்ணல? மன்னிக்கல. ஆனா கடவுள் உலகத்துக்கு மன்னிச்சாரா? மன்னிச்சாரா? மன்னிக்கலையா? எப்ப மன்னிச்சார்? யாராவது சொல்லுங்க. மன்னிச்சது யார மன்னிச்சாரு? யாரெல்லாம் விடுங்க, நம்மள மன்னிச்சாரையா? அவன் ஹல்லேலூயா. நம்ம பண்ண அக்கிரமத்தில் இயேசு என்ன பண்ணாரு? சிலுவையில் ஒருத்தர் சாவும் போது என்ன சொல்ற? அவர் சாவும் போது என்ன சொல்றாரு? எல்லாரையும், பிதாவே இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்ன ஆகுது இவங்களுக்கு தெரியாது, அதனால இவங்க என்ன பண்ணுப்பா? யார மன்னின்னு சொன்னாரு?
அவங்கள அடிச்சவங்களை மன்னினாரு. ஏசப்பா எல்லாரும் சொன்ன, நீங்க கூட நினைக்கலாம், பாஸ்டர் நீங்க ப்ரீச் பண்றதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது பாஸ்டர், பர்சனலா எங்க லைஃப்ல வந்து பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஜீசஸ் கூட இப்படி தான் எல்லாருக்கும் சொல்லியிருந்தார். ஆனா யாரும் டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்காக லைஃப் நல்லா கரெக்டான ஆள் கிடைக்கலன்ட்டு அவரே இறங்கி வந்துட்டார். அவரே வந்து என்ன பண்ணார் தெரியுமா? எப்படி மன்னிக்கிறது நான் கத்து கொடுக்கிறவா, எப்படி அற்புதம் செய்யறது நான் கத்து கொடுக்கிறவா, எப்படி அன்பா இருக்கிறது நான் கத்து கொடுக்கிறவா, எப்படி அற்புதங்களை செய்யறது நான் கத்து கொடுக்கிறவான்னு சொல்லிட்டு அவரே மனுஷனா உன்னை போல 2 கால் 2 கையை வச்சுன்னு ஒரு கார்பெண்டர் வேலை வச்சு உன் வாழ்க்கையில நிறைவேற்றினார். ரொம்ப பேர் சொல்றீங்க வேலைக்கு போறது கஷ்டம், கிடைக்கிறது கஷ்டம். ஏசப்பா படாத கஷ்டமா? ஹலோ, he is a God, but still he worked as a, எல்லாரும் கார்ல என்ன போடுறாங்க, my boss is a Jewish carpenter. நீங்க யாராவது நீங்க செய்ய முடியுமா? நல்லா பணக்கார, உங்களுக்கு பவர் அண்ட் அத்தாரிட்டி இருக்குது. ஒரு மோதிக்கு நீங்க டிரைவர் ஆகுறீங்க, மோதியே அவ்வளவு பேச மாட்டார், டிரைவர் அவ்வளவு பேசுவார். கரெக்டா இல்லைங்களா? இந்த இடத்துல கடவுளா இருந்து எப்படி வந்தாரா? மாம்சமாய் இறங்கி வந்து என்னென்ன செஞ்சார் தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஜீசஸ் வந்தது எங்க தெரியுமா போனார்? எங்க பிறந்தாரு? மாட்டு கொட்டாயில பிறந்தார். எங்க பிறந்தாரு? நீங்களாம் சொல்லலாம் இயேசு கிட்ட வந்து கஷ்டப்படுறேன்ட்டு. நீங்க என்ன மாட்டு கொட்டாயில பிறந்தீங்க? நீங்க பிலோமினாஸ் ஹாஸ்பிட்டல்ல பிறந்தீங்க. எவ்வளவு பேர் பிலோமினாஸ்ல பிறந்தீங்க? யாரும் இல்லையா? ஏய், நான் ஒண்டி விசேஷமானவன் ஆண்டவரே, என்னை மாற்றம் நீ அங்கே பௌரிங் பல பௌரிங்கிற மாதிரி தெரியுத. கோஷா, வாவ். அப்புறமா எனக்கு தெரியலையே வேற ஏதாவது ஃபெமிலியர் ஹாஸ்பிட்டல்ஸ்? நூடுல்ஸா? பூரஸ். ஓ, கோகிலா சிஸ்டர். நீங்களாம் சொல்லுவீங்க எனக்கு கஷ்டம் பிரதர், என் பிள்ளைக்கு டெலிவரி காசு இல்லை பிரதர். ஏய் பிரதர் சிஸ்டர்ஸ், ஜீசஸ் எங்க போறாரு தெரியுமா? அது என்ன சிம்பலைஸ் பண்றாரு தெரியுமா? உனக்கிட்ட எதுக்குதோ அதை வச்ச கர்த்தர் நிறைவேற்றுவா. உங்ககிட்ட எது இருந்தாலும் சரி, அவர் ஒருத்தர் இருந்தா அவர் சொன்ன வாக்கு தத்தத்தை அவர் ஒருவர் போதும் உங்களுக்கு நிறைவேற்ற. He is a God. He has power and authority, but still he was born in a மாட்டுக்கொட்டாய். இங்கிலீஷ்ல என்ன தெரியல, கவுஷெட்டா சிஸ்டர்? மேஜர் இன்னும் சிஸ்டர் சொன்னாங்க, அப்படியே புரிஞ்சுக்கணும். எஸ் நோ அவன் நல்ல எஸ். ஒரு மனுஷனா பிறந்து என்னத்தை தெரியுமா முதல் உங்களுக்கு கத்து கொடுத்தாரு? என்ன கத்து கொடுத்தாரு? நல்ல சத்தியபத்தர் கரங்களை தட்டலாமா? அவர் சொன்னார் மேலேருந்து, மக தாழ்மையாரு. நான் என்ன பண்ணல, நம்ம ஆளுங்கெல்லாம் சும்மா அப்படியே டர்ரு இல்லையா? ஒரு வீடு வாங்கினா என்ன பண்றாங்க? ஆனா ஜீசஸ் நினைச்சிருந்தாருன்னா வீடு இல்லை, என்னென்ன பண்ணிக்க முடியும்? உலகமே அவருக்காகவே செய்ய முடியும். பட் ஸ்டில் he humbled. அவர் வார்த்தை சொல்லல, வாழ்ந்து காட்டுறதுக்காக வந்துட்டு போனார். நீங்க கூட சும்மா வாயில வடை சுட்டுட்டோ உளுத்த வடை மாதிரி எல்லாம் போகக்கூடாது, வாழ்ந்து காட்டணும். எல்லாரும் சர்ச்சுக்கு போறாங்க, எல்லாரும் கோயிலுக்கு போறாங்க, எல்லாரும் மஜூதிக்கு போறாங்க. அவங்களுக்கும் உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் தெரியுமா? கடவுள் பிள்ளைங்களுக்கும் கடவுள் இல்லாதவங்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? யாராவது சொல்லுங்க பிரதர்ஸ். வாழ்ந்து காட்டணும். வாழ்ந்து காட்டுறவன் தான் கேரக்டர் சேஞ்சா இருக்கணும். உங்க காலேஜ்ல எல்லாரும் ரிலீஜியஸா இருப்பாங்க, நீ கூட ரிலீஜியஸ் தான். பட் ஸ்டில் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் them and you? your character. From above, மேலிருந்து இறங்கி வந்தாரியா. வானம் ஒரு சிங்காசனம், பூமியோட. பட் எங்க பிறந்தாரு? சின்ன ஒரு மாட்டுக்கொட்டாயில. அவர் எங்கேயுமே சூஸ் பண்ணல. நம்மளாம் இப்போ என்ன சூஸ் பண்றோம்? என் குழந்தைக்கு எங்க சூஸ் பண்ண நானு? 7th day. தேங்க்யூ மகோ, மறந்துட்டேன். ஏன்னா காலையில் 4 மணிக்கு போயிட்டு இன்னொரு சர்ச்சுக்கு மெசேஜ் கொடுத்துட்டு வரது, இது ஏதோ வேற மாதிரி நாளாகுது எனக்கு. அதோ பெங்களூர்ல வேற கோல்டு, லைஃப்ல பார்க்கவே இல்லைடா இந்த மாதிரி ஒரு கோல்டு. 7th day. என் குழந்தை எவ்வளவு கடவுள் நல்லா வச்சுக்கிறாரு தெரியுமா? பட் யூ see, ஒரு மனுஷனா பாவத்துல பிறந்த எனக்கு அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட் ஆண்டவர் கொடுத்துக்கிறார். ஆனா அவர் நினைச்சிருந்தாருன்னா எங்கெல்லாம் வாழ்ந்துக்கலாம் அவர். பட் என்னத்தை கற்றுக் கொடுத்தாரு தெரியுமா? பட் ஸ்டில் he humbled himself. ஹம்பிள்னஸ்னா என்ன தெரியுங்களா? ட்ரெஸ்ஸில் இல்லை ஹம்பிள்னஸ் எல்லாம். ட்ரெஸ்ஸில் எல்லாரும் ஹம்பிள்னஸ் பண்ணிடலாம். அந்த மாதிரி ரோட்டில் தூங்குறவங்க தான் ரொம்ப ஹம்பிளாக இருக்கும்.
ரொம்ப பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, ஒரே ஷர்ட்டு, ஒரே பேண்ட்டு, ஒரே சுடிதார், ஒரே நைட்டி. அது நைட்டி இல்லை, டர்ட்டி அது. தட் இஸ் நாட் ஹம்பிள்னஸ். ஹம்பிள்னஸ் இஸ் சம்திங் லைக், உங்களுக்கு எவ்வளோ வயசுல நீங்கள் பெரியவங்களாகிறீங்க, but still you come and sit here and hear the word of God. That is humbleness. Even though you in your company you are a manager, but still you are a child of God. நீங்க எவ்வளவு தான் நீங்க பண்ண சம்பாரிச்சாலும் இந்த இடத்துல கடவுளுடைய பிள்ளை நம்பலாம். ஹல்லேலூயா. பண்ணோம் பேரு புகழ் எல்லாம் செருப்பு கழட்டுற இடத்துல கழட்டிட்டு தான் நம்ம எல்லாம் சர்ச்சுக்குள்ள என்ன பண்றோம், உள்ள வரோம். யாரும் அப்படி கூட்டினெல்லாம் இந்த சர்ச்சில் வந்துடாதீங்க, ஓடிடுவீங்க. நம்ம சர்ச்சை அது அலௌட் இல்லை இங்கெல்லாம். We give only glory to God. You may be boss to your company, but here you should be a child of God. Hallelujah. இதுதான் எங்க சர்ச்சோட டிசிப்ளின். இதுதான் எங்க சர்ச் ஊழியக்காரங்களை கற்றுக் கொடுத்தது. நான் ஃபர்ஸ்ட் அவர் இந்த உலகத்துக்கு வந்தது என்ன காட்டினார் தெரியுமா? தாழ்மையா. இன்னைக்கு எங்க இருக்குது தாழ்மை? நம்மள்ட்ட தாழ்மை இருக்குதா? என்ன பெருமை இல்லையா? இல்லையாமா? நீங்க புது துணியெல்லாம் வாங்கிட்டீங்க, உங்க வீட்டில் யாராவது சொந்தக்காரருக்கு வாங்கி கொடுக்காத இருந்தீங்கன்னா வாங்கி கொடுத்துக்கிறீங்களா? வாங்கி கொடுத்தீங்களா? அப்பனா சும்மாலாம் சொல்லாதீங்கம்மா, ஜீசஸ் உங்க கொடுக்கிறாருன்னு. சும்மாலாம் சொல்லாதீங்க பிரதர். எவ்வளோ பேருக்கு நீங்கள் இன்னைக்கு சேவை பண்ணீங்கன்னு தெரில. நம்ம சர்ச்சில் இன்னைக்கு 41 சாரீஸ் வாங்கிக்கிறோம். 5 பேருக்கு இன்னைக்கு ரேஷன் எடுத்துக்கிறோம். இன்னும் 2 பேருக்கு ட்ரெஸ்ஸு வாங்கினோம். நேற்று போயிட்டு திருப்பி ஒரு 6 பேருக்கு சாரீஸ் கொடுத்தோம். நாங்கள் கொடுக்கல, நாங்களும் துணி இல்லாதவங்க தான். கடவுள் ஒரு மனுஷர் நிமித்தமாக கொடுக்க வைக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. Even though we have a humble man. இன்னைக்கு என்னென்னத்தை குறித்து பெருமை பாராட்டுறது தெரியுமா? ஒரு வீடு வாங்கிடக்கூடாது, கையிலே பிடிக்காம மாட்டேங்குது. If you really celebrate Christmas, you will never do that, man. பெனி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, வந்து உட்காருங்க. If you really know Jesus, உங்களுக்கு உண்மையா இயேசுவை பத்தி நீ தொட்டது உண்மைனா, உனக்குள்ள இருக்கிற தாழ்மை இந்த உலகத்துல யார்கிட்டையும் இருக்க மாட்டேன். உங்க குடும்பத்துல நீ டிஃப்ரெண்டா இருப்ப தெரியுங்களா? ஏன்னா என் ஆண்டவர் யாரா இருந்தாரு? தாழ்மையில டிஃப்ரெண்டா பிறந்தவர். யாரு டிஃப்ரெண்டா பிறந்தவர்? நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் காசு வந்தா என்ன போறோம் தெரியுமா? பௌரிங் ஹாஸ்பிட்டல் மறந்துடுறோம். மதர்வுட், ஃபாதர்வுட். ஆனால் ஜீசஸ் நினைச்சிருந்தாருன்னா ஃபாதருக்கு ஃபாதர்வுட்ல கூட பிறந்துக்கலாம். மதர்வுட்ல பொறுக்கிறது தப்புன்னு சொல்றேன். ஆனால் அதில் கூட ஒரு பெருமைன்றாங்கன்றே, அதை சொல்றேன். என் கல்யாணம் எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? என் குழந்தை எப்படி பிறந்துச்சு தெரியுமா? நான் வாங்கின வண்டி என்ன காஸ்ட் தெரியுமா? ஹேய், மாட்டு வண்டி. அது மேலேருந்து ஆண்டவர் பார்த்தாருன்னா, அது பார்க்கறதுக்கு மேலேருந்து எப்படி தெரியுமா ஆண்டவருக்கு? மாட்டு வண்டி. நீங்கள் ஒரு வேளை உங்களுக்கு தெரியல, நான் பில்டிங் எவ்வளோ, இந்த வீடெல்லாம் எப்படி இருக்குதுன்னு ஏதாவது ஒரு பேராகிளைடிங்கில் நீங்கள் மேலே போய் பாருங்கள். நீங்கள் பாண்டிச்சேரிக்கு போனீங்கன்னா பேராகிளைடிங்னு ஒரு ரைடு இருக்குது, மேலே போயிட்டு வாங்க. மேலேருந்து பார்த்தா அப்படியே ஒரு டாட் மாதிரி தெரியுது வீடுங்களாம். அதுக்கு மேலே இந்த ஆண்டவர் பார்த்தாருன்னா இதெல்லாம் ஒரு தூசி மாதிரியா? இதெல்லாம் ஒரு தூசி மாதிரி. இஃப் ரியலி கிரைஸ்ட் இஸ் born in your family and in you, you will definitely humble like Christ, man. ஆண்டவர் உன் வாழ்க்கையில் பிறந்தது உண்மைனாமா? நீங்கள் எப்படி இருக்குவீங்கம்மா? எப்படி இருக்குவீங்க? வாயே வர மாட்டேங்குது பார்த்தியா? என்ன பிரதர் இன்னைக்கு கூடவா பிரதர் ஆப்ரேஷன்? எவ்ரிடேமா ஆப்ரேஷன். என்ன பிரதர் பிரதாப் ஆப்ரேஷன் ஆன்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக உட்காரிக்கமாக கவனமாக கேளுங்க. நம்மளுக்காக பிறந்து எங்க பிறந்தாரு? சின்ன. இட் ஷோஸ் த ஹம்பிள்னஸ், மேன். மத மேரி பார்த்தீங்களா? அவங்கள பார்த்துக்கிறீங்களா? ஒருத்தர் கல்யாணம் ஆகாத பிரெக்னெண்ட்டாக இருந்து இந்த சொசைட்டியில் என்ன கெட்ட பேர் வாங்கிக்குவாங்க? என்னென்ன கெட்ட பேர் வாங்கிக்குவாங்க? விபச்சாரின்னு வாங்கிக்குவாங்க, நீ சரியில்லை நீக்குவாங்க. ஆனாலும் அந்த அம்மா என்ன பண்ணாங்க? யாருடைய வார்த்தையை கேட்டாங்க தெரியுமா? கடவுளுடைய வார்த்தையை கேட்டு என்ன பண்ணாங்க தெரியுமா? 9 மாசம் அந்த சொசைட்டி என்னன்னா சொல்லட்டும், ஆனாலும் பொறுமையா அந்த தாய் காத்த தொட்டு இயேசுக்கு வந்த மரியாதை எல்லாம் தாய்க்கும் கர்த்தர் கொடுத்தார். கழுதைக்கு மாற்ற மரியாதை கொடுக்கல, சரி இயேசுக்கு மாற்ற மரியாதை கொடுக்கல. கழுதை மேல உட்கார்ந்து தொட்டு கழுதைக்கு கர்த்தர் மரியாதை கொடுத்தார். இன்னைக்கு இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறான்னு செலிப்ரேட் பண்றீங்களே, நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், அந்த மாதிரி கேரக்டர் ஃபர்ஸ்ட் இருந்தா உங்களை குறித்து இயேசு பரலோகத்தை செலிப்ரேட் பண்ணின்னு. Without Jesus, how can you celebrate Christmas, brother?
இன்னைக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிட்ட ஒரு ஹம்பிள்னஸ்க்குதா கேதுங்களா? பிரதர், உங்கள்கிட்ட நான் சம்பாதிக்கிறேன், என் காசில் தான் நீ வாழ்றேன்றாங்க. உங்களுக்கு அப்போ உங்களை யார் வாழ வச்சுது? இல்லை அவங்கள யார் வாழ வைக்கிறது? அவங்களுக்கு யார் சப்போர்ட் போட்டுது? யாரும் யாரையும் வாழ வைக்கவே முடியவே முடியாது. எல்லாருமே வாழ வைத்து கொண்டு இருக்கிற இந்த பரம பிதா, இந்த இயேசு ஒரே ஒரு தெய்வம். ஆமென், அல்லேலூயா. அந்த ராஜாதி ராஜா, அவர் மாற்றம் தான் நம்மளை வளர்த்துன்னு இருக்கிறார். ஆமென். அப்போ நம்ம கிறிஸ்டியன் வீட்டில் ஜீசஸ் இருக்கிற வீட்டிலலாம் இப்படி இருக்காது பிரதர். சண்டை, சர்ச்சுக்கு போயிட்டு வந்ததுமே சண்டைலாம் நடக்காது. அந்த அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுக்குவாங்கல்ல, சொசைட்டியை கூட பார்க்கல, பட் ஸ்டில் ஷி ஸ்டுட். அந்த அம்மா நின்னாங்க. யார் என்னன்னா சொல்லட்டும், என்கிட்ட இயேசு பேசினாங்க, கடவுள் பேசுறது என்கிட்ட உண்மை, அதனால தான் பரவாயில்லன்ட்டு. நீங்க நிக்கிறீங்களா? இன்னைக்கெல்லாம் ஒரு அவமானம் வரக்கூடாது, ஒரு ப்ராப்ளம் வரக்கூடாது, சர்ச்சுக்கு வர மாட்டீங்க. அதுக்கு தான் இன்னி வரைக்கும் they speak about Mother Mary. இன்னைக்கு உனக்கு பைபிள் சொல்லுது, என்னை கனப்படுத்துறவன, என்னை கனவீனப்படுத்துறவர்கள, என்னை கனவீனப்படுத்துறவங்க என்ன பண்றாரா? ஆமா, நீங்க உங்க பிள்ளைங்களே பாருங்களேன், உங்க பிள்ளை பேச்சு கேட்கிற பிள்ளைய, அன்பாகிற பிள்ளைகள் பாருங்க, எல்லாமே தருவீங்க. இயேசு கூட நீங்க உண்மையான பிள்ளையா மாறிட்டீங்கன்னா, ஐ வில் சேலஞ்ச் அண்ட் டெல் யூ, எல்லாத்தையுமே ஆண்டவர் உனக்கு தருவா. நல்லா சொல்லுங்க, எல்லாமே எனக்கு தருவா. ஏன்னா வாக்கு பண்ணவர் வாக்கு மாற மாட்டார். அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற ஒரு தேவனா இருக்கிறார். ஆனா இந்த இடத்துல இன்னொரு ஆப்போசிட்டான ஒரு மனுஷன் வந்தார். யார் தெரியுமா? யார் வந்தார்? பெட்ரிஷா, கவனமா கேளு. இந்த இடத்துல மதர் மேரி அண்ட் ஜோசப். ஜோசப் என்ன பண்ணார்? பிளான் பண்ணாரு. வாசிக்கலாங்களா? மத்தேயு. ஆக்சுவலி நான் இன்னைக்கு எடுத்துன்னு வந்த சப்ஜெக்டே வேற. 20வது வசனத்தை வாசிங்க, இல்ல 19 வாசிங்க. மைக்ல வாசிங்க சிஸ்டர். அவன் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்தார். யாரா இருந்தானா? யோசேப்பு. இன்னைக்கு உங்க பேர் கூட இன்னி வரைக்கும் சொல்லணும்னா, சும்மா எல்லாம் ஆண்டவர் இன்னைக்கு வந்து ஜோசப், மதர் மேரிங்களெல்லாம் ஆண்டவர் கனப்படுத்த நினைக்காதீங்க. they stood for God, man. அவங்கள என்ன பண்ணாங்க? கடவுளுக்காக நின்றவங்கலாம். யோசப் யாரா இருந்தாரு? நீதிமான் இருக்கிறீங்களா? இன்னைக்கெல்லாம் ரைச்சஸா இருக்கிறீங்க. ரைச்சஸ்னா என்ன தெரியுமா? ரைட் திங்ஸை பண்ணுவாங்க. மனுஷனுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, they'll do right in sight of God. Amen, hallelujah. வாசிங்க சிஸ்டர். யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். என்னத்துக்காக பண்ணாரா பாருங்களேன். இவரு மெதுவா யாருக்கும் தெரியாம மதர் மேரி என்ன பண்ணாங்க? விட்டுடலான்னு பிளான் போட்டார். வேண்டாம், இந்த என்கேஜ்மெண்ட் கேன்சல் பண்ணிடலான். பட் வாக்கு பண்ணவர் வாக்கு மாற மாட்டார். ஆமென், அல்லேலூயா. வர மனசுல நினைக்கும் போது இம்மிடியேட்டா பிதாவானவர் என்ன பண்ணார் பாருங்க, வாசிங்க. அவள் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன், அவர் என்ன பண்ணாரா? வேற யோசிச்சுன்னு இருந்தாரா? இந்த என்கேஜ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணலான்னு யோசிச்சுன்னு இருந்தாரா? இம்மிடியேட்டா என்ன பண்ணார்? யார் வந்தது? கர்த்தருடைய தூதர் வந்தார்கள். ஆமென், அல்லேலூயா. நான் சொல்றேன் பிரதர், இது வாசிடலாம், நான் சொல்றேன். வாசிக்கமா. கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள், ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பவத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. ஹல்லேலூயா. நல்லா அந்த தூதருக்கு கை தட்டலாமா? Thank you. ஜீசஸ் கடவுள் அனுப்பின அந்த தூதர். நான் சொல்றேன் பாருங்களேன், இன்னைக்கு உங்களுக்கு சீக்ரெட் ஒன்று சொல்றேன் கேளுங்க. உங்க ஃபேமிலியில, உங்க பிசினஸ்ல, உங்க வேலையில, உன்னுடைய சரௌண்டிங்ல உனக்கு ஆண்டவர் பண்ண வாக்குத்தத்தருக்கு யார் உதவி செய்யலனாலும் சரி, யார் உனக்கு உதவி செய்யலனா கூட சரி, ஒருவேளை சத்ருவா கூட இருக்கலாம் அவங்களாம், ஆனா உனக்காக தேவ தூதர்களை மேலே கர்த்தர் அனுப்பி
நீ யோசிக்கும் போதே கர்த்தர் வேலையை செய்வார். எவ்வளவு பேர் புரிஞ்சிருக்குது? நீங்க மாட்ட நல்லா கரங்களை தட்டி உராபாலா ஷாகா தெரே மகா துரியா. எவ்வளவு பேர் உணர்றீங்களோ எனக்காக தேவதூதர் வந்து இந்த வேலையை செய்து முடித்தார். This is nothing by the God's angel. எனக்காக ஒரு தூதர் வந்து எனக்கு செய்து முடித்தார். ஆமென், அல்லேலூயா. நான் சொல்லிட்டாங்களா எனக்கு எப்படி தூதர்கள்லாம் வந்தாங்கன்ட்டு? இந்த சர்ச் வந்தது எனக்கு தூதர் தான். இன்னைக்கு இந்த சர்ச்சில் நீங்கள் உட்காந்துங்கிறீங்க பார்த்தீங்களா? இன்னைக்கு மேக்ஸிமம் நம்ம சர்ச்சில் எவ்வளோ பேர் தெரியுமா? அட்லீஸ்ட் ஒரு 200 மெம்பர்ஸ் உட்காந்துங்கிறீங்க. யூ நோ ஒன் திங், ஹூ brought you? நான் வந்து உங்கள் வீட்டை பேம்ப்ளேட்ஸ் கொடுத்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணல. யார் கொண்டு வந்தது தெரியுமா? எங்கள் ஃபேமிலியில் கூட யாரை வந்து உங்கள் வீட்டில் யாருக்கும் என்ன பண்ணல, கூப்பிடல. யார் எனக்காக வேலை செய்து தெரியுமா? தூதர்களை கர்த்தர் அனுப்பினார் எனக்காக. நீ வார்த்தையை மாற்ற நம்பினா, அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை எனக்காக சொன்னாரியா, நீ நம்பினா உனக்காக தூதர்களை அனுப்புவார். சாத்ராக் மீஷாக் அபேத்நேகோ யார் அனுப்புனாரு? மனுஷன் அனுப்பல, தூதர் அனுப்புனார். தேவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்த்து ஆண்டவரை எவ்வளவு பேருக்கு ஆண்டவர் பேசுகிறார்? பேசுறதை நிறைவேற்றுகிறாரா? நிறைவேற்றுகிறாரமா? நான் சொல்றேம்மா, உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். நீங்க பாத்தீங்களே இல்லையோ, நான் பார்த்த உனக்காக தேவ தூதரை கர்த்தர் அனுப்பினார். உன் சொந்த வரல, பந்த வரல, ஆனா ராஜாதி ராஜா உனக்காக தேவ தூதரை அனுப்பினார். நீ சந்தேகப்படும் போது கூட கர்த்தர் அனுப்பினார்யா. That is the love of God. That is the power of God. Even though if you doubt Jesus, God will fulfill his promises, man. தோமா டவுட் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு எவ்வளவு பேர் சர்ச்சுக்கு வந்து கூட நீங்க டவுட் பண்றீங்க தெரியுமா? நான் உங்களை கேட்கிறேன், டவுட் பண்ற புருஷன் கூட நீங்க வாழ்வீங்களா? சிஸ்டர்ஸ் சிரிக்கிறாங்க அவங்களே. ஏன்னா தெரிஞ்சிட்டுக்கோ அவங்களுக்கு இது ஒரு மென்டல் கேஸ், இது கூட நம்ம வாழவே முடியாது. நீங்க சொல்லுங்க பிரதர்ஸ், ஒரு வைஃப் டவுட் பண்றாங்க உங்க மேல, ஏன் இப்படி இருக்கிற, ஏன் கட்டிங் இப்படி பண்ற, ஏன் அந்த பொண்ணுகிட்ட இப்படி பேசினுக்கிற, யார் அது, ஏன் இப்போலாம் நீ நல்லா ரெடி ஆகிட்டு காலையில் போகிற? நீங்கள் சொல்லுங்கள், என் கூடவே வேறு 2 பேரும் காலையில் போகலான்னு. இப்படி இருக்கவங்க கூட வாழ முடியுமா? வாழ முடியுமா கிரண் பிரதர்? ஆனால் உங்கள் ஒய்ஃப் அப்படி பண்ணுறதில்ல, பாவம். நல்ல சிஸ்டர், ஓகே. இல்லை பண்ணுறவங்க அப்படின்ட்டு வாழ முடியுமா? அப்போ ஜீசஸ் உங்கள் கூட வாழ முடியுமா? நீங்கள் டவுட் பண்ணினே இருந்தா, கேக் வெட்டுறீங்க, கலகலை கட் பண்ணுறீங்க, முறுக்கு சுடுறீங்க, பட் ஸ்டில் யூ டவுட். ஆண்டவரே எனக்கு செய்வியாப்பா? ஐயோ, கோயிலுக்கு போய் என்ன நல்லாக்குறோம். சரி, கோயிலுக்கு போவாத வீட்லயே உக்காருங்க, கதவு சாத்திட்டு. வேற எங்க போறீங்களோ போங்க, பார்க்கலாம் எப்படி இருக்கிறீங்க. கோயிலுக்கு போயிட்டு யாரும் நல்லா இருந்தது சரித்திரம் இல்லம்மா. வார்த்தையை நம்புறவர்கள் தான் வளருவார்கள். வார்த்தையை நம்பி விசுவாசிக்கணும். எனக்கு பண்ண வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவா. என் சத்துருக்கு முன்பாக எங்க அப்பா பந்தியை வைப்பார்னா. எனக்கு துணையான் இல்லை, என் குடும்பம் இல்லாலும் சரி, நண்பன் இல்லாலும் சரி, எனக்கு துணையா தேவ தூதரை ஆண்டவர் அனுப்புவார். என் பிசினஸ்ல ஆண்டவர் செஞ்சுக்கிறார். எனக்கு விரோதிகள் எங்கிருந்து வருவாங்கன்னே தெரியாது. You know one thing, but still God lifted me. எனக்கு பிளான் பண்ணி ஏமாத்துவாங்க, ஆண்டவர் காட்டிடுவார். देखोपा मेरे साथ 12 के क्या माँ हिंदी 12 में एक यूदास. देखो बेटा, आपको 12 भी यूदास. எவ்வளவு பேருக்கு வேலைலாம் ஆண்டவர் இந்த மாதிரி தெளிவா நடத்துகிறார். உங்களா அவ்வளோ ஈஸியா மனுஷனை நம்பாத மாதிரி உங்களை தெளிவுபடுத்துகிறது யார் தெரியுமா? தேவதூதர். நீ போகும்போது வண்டியில் ஆக்சிடென்ட் ஆகாதபடி உன்னை காத்தது தேவதூதர். உன் குடும்பம் உன்னை தள்ளும் போது அங்கிருந்து சபை கொண்டு வந்தது தேவதூதர். ஒரு லவ் ஃபெயிலியர்ல வாழ்க்கை நீங்க நல்லா வாழ்ந்த காரணம் தேவதூதரை கர்த்தர் அனுப்பினார். ஆமென், அல்லேலூயா. நம்ம கூட லவ் ஃபெயிலியர் தான். எப்படி குரு பாத்தியா? எப்படி கொஞ்சம் பேர் வயிற்றுல ஏய் பேட்டா, எப்படி ஃபேன்ல எல்லாம் தொங்கல பிரதர், ஃபேன் கீழே நில்லின்கிறோம். ஏய் அதுதான் நம்ம ஆண்டவர். அவன் வாக்கு பண்ணவர், வாக்கு நிறைவேற்றுவார்யா. சொன்னதை என் வாழ்க்கையில நிறைவேற்றுகிறேன் ராஜாதி ராஜா. அவன் அல்லேலூயா. நான் ஊழியத்துக்கு வரும்போது ஆண்டவரை டவுட்டே பண்ணல பிரதர். நான் சொல்லிட்டேங்களா கஷ்டம்னா என்ன நான் பார்த்துட்டேன் பிரதர். நீங்கள் பார்த்துக்கலாம் பிரதர். பாஸ்டர் என்ன நல்லா கிராண்டாகிறாரு, பியூட்டிஃபுல்லாகிறாரு. இதுக்கு முன்னாடி இந்த சர்ச் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா தெரிஞ்சுக்கோ.
எனக்கு சப்போர்ட்டா இந்த உலகத்தை யாரும் இல்லை. எனக்கு சப்போர்ட்டா நின்னதெல்லாம் இயேசு தான். ஹல்லேலூயா. எனக்கு சப்போர்ட்டா இருந்ததெல்லாம் என் தேவ தூதர் தான். எனக்கு எது வந்தாலும் எனக்காகவே வழக்காடுகிற ஒரு தூதரை கர்த்தர் அனுப்பினார். ஏனென்று சொன்னால் நான் விசுவாசித்தேன். I believed in the word of God. When God speaks to me, I will boldly say, this is mine. Because he is the promise keeper. என் வாழ்க்கையில வாக்குத்தத்தத்தை பண்ணதை நிறைவேற்றதே இல்லை, விடவே இல்லை பிரதர். உனக்கு ஏற்ற நேரத்தில் ஒரு சபையை தரேனாரு, கொடுத்தாரு. ஏற்ற நேரத்தை ஜனத்தை தரேனாரு. இங்க பாருங்க, நீங்க சுத்தி பாருங்க. எங்க டிவியில வந்து நான் உங்களை சர்ச்சை கூப்பிட்டுக்கிறேன்னா, நீங்கெல்லாம் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. என்னையும் உங்களுக்கு யாருன்னே தெரியாது. நம்மளாம் மீட் ஆனது எப்படி தெரியுங்களா? இட்ஸ் நாட் கோ இன்சிடென்ட், இட் இஸ் ப்ரீ பிளான் பை காட். ஆமென், ஹல்லேலூயா. இது ஆல்ரெடி ஆண்டவர் திட்டம் பண்ணி வெறும் சத்தியாபிரதத்தை உணர்த்துகிறார் இந்த சபையில நினைக்கிறேன். மிச்சங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே கடவுள் செய்யல நினைக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த சபையில சூசைட் பண்ணுங்க தப்பிச்சுன்னு இருக்கிறாங்கம்மா. சூசைட் அட்டம் பண்ணுங்க வந்து இந்த கோயிலில் வந்து தப்பிச்சிட்டாங்க. குடும்பம் பிரிஞ்சு போயிட்டு வாழ்ந்து நின்றுங்க, குடும்பத்தை ஒன்னா சேர்த்த கடவுள் வாழ வச்சுருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கல்யாணம் ஆவாதங்களுக்கு நம்ம சபையில் இது வரைக்கும் 4 கல்யாணம் நடத்திட்டார். குழந்தைங்க குட்டீஸ் மேலே குட்டீஸ், ஆல் குட்டீஸ் வந்து நிற்குது இந்த வாட்டி. ஆமென் பா, நல்ல விசுவாசமா. நம்ம சபையில் எல்லாம் குட்டீஸுங்க வந்து நிற்கிறாங்க. எனக்கு ஒரு கர்த்தர் குட்டி குத்துக்கிறார். 1 வருஷம் ஆகிடுது மகன். இன்னொன்று திடீர்னு சும்மா போப்பா நீ, எனக்கு ஆமாட்டிக்குது, நீ பிரெக்னென்ட் ஆகிடுப்பான்னு. பட் ஸ்டில் தாய்களுக்கெல்லாம் சொல்கிறேன், யூ ஆர் ரியலி கிரேட். நீங்கள்லாம் ரொம்ப கிரேட். எங்கள் ஒய்ஃப் கிட்ட இருக்கிற ஒரு பேஷன்ஸ் வந்து என்கிட்டே இல்லை. அவ்வளோ பொறுமையாக செய்வாங்க. நம்மளுக்கெல்லாம் குழந்தை கொஞ்சம் கத்துனால இரிட்டேட் ஆகிடுவோம். ஏன்னா நம்ம வெளியே போயிட்டு ட்ராவலிங் பண்ணி இந்த டிராஃபிக் ஜாமு, போலீஸ் திட்டு வாங்கினு, மேனேஜர்கிட்ட திட்டு வாங்கி வீட்டுக்கு வரோமா அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறோம். ஆனால் பட் ஸ்டில் ரியலி உங்களுக்கெல்லாம் ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஆமென். உங்களுக்கு சப்போர்ட் தான் பண்ணிக்கிறேன். நல்லா கை தட்டுங்களா? ஆமென், ஹல்லேலூயா. யோசேப் நீதிமானா இருந்த ஸ்டில் he had a doubt, but he stopped what was God's plan. ஒரு பிளான் பண்ணியிருந்தாப்ல, ஸ்டாப் பண்ணணும். யார் வந்தது? ஜோசஃபோட மம்மி டாடி வந்து பேசல, அண்ணன் தம்பிங்க பேசல, அக்கா தங்கச்சி வந்து பேசல. யார் பேசுது? ஏன் தேவதூதர் வந்தார்? நீங்க சொல்லுங்க. ஏன் வந்தாங்க சொல்லுங்க? அது தேவனுடைய சித்தம். அடுத்தது தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும். உங்க வாழ்க்கையில மாற்ற ஆண்டவர் சொன்னது ஒரு மனுஷன் கூட, ஒருத்தர் கூட திரும்பி பார்த்தீங்கன்னா 1000 எதிரி இருந்தாலும் அவர் சொன்னது தான் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். Because his name is a promise keeper. அவர் வாக்கு பண்ணதை நிறைவேற்றுகிற ஒரு தேவனையா. இந்த கல்யாணத்துல பண்ற வாக்கு தத்தம் மாதிரியெல்லாம் இது இல்லை. இந்த கல்யாணம் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் கல்யாணம், தெரியுங்களா? ஆமென், ஹல்லேலூயா. கல்யாணத்துல எல்லாம் பண்றாங்க பார்த்துக்கிறீங்களா? கணவன் மனைவி என்ன சொல்றாங்க, அந்த நேரத்தில் அவங்க வாயில என்ன சொல்றாங்கன்னே தெரியாது. ஏன் தெரியுமா? ஃபுல் வட 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 வடன்னு எப்போ தாலி கட்டலான்னு வாங்க. ஒருத்தர் எப்போ கழுத்தை கொடுக்கலாம்ப்பா ஆக மாட்டேங்குது. மேக்கப்பு இதெல்லாம் போட்டு பயத்திலே இருப்பாங்க. நேற்று போன லாஸ்ட் மேரேஜை கூட பிரதர் ஸ்டீவன் மகள் ஜெனிது மேரேஜை கூட சொன்னார். ஒரு பிரதர் தாலி கட்டும் போது மைக்க அடிச்சு விழுந்துட்டாரா. தண்ணியெல்லாம் தெளித்து எடுத்து திருப்பி கட்ட வச்சாங்களா. ஏன்னா பயத்தில் என்ன பேசுகிறாங்கன்னே தெரியுது. என்னென்ன பேசுகிறாங்க? கல்யாணத்தை தாலி இப்படி கை கொடுக்கும்போது கொடுக்குறாங்களா, கை தூக்கிறாங்களா? ஒரே ஒரு 2 மாதத்தில் என்ன நினைக்கிறாங்க, உன்னை பார்த்துங்கிறதே பெரிய தலைநோவாகுது எனக்கு. ஆனால் என்ன பண்ணாங்க? ப்ராமிஸு வாழ்விலும் தூங்குலையும் துன்பத்திலையும் பிரேமமா ரொம்ப அடி வைக்கிற மாதிரி தெரிஞ்சு பிரேமமா நீ. துன்பத்திலையும் இன்பத்திலையும் தும்புலையும் கோல்டுலையும் ஜுரத்திலையும் லூஸ் மோஷன்லையும் எல்லாத்துலேயும் நான் உன் கூட இருப்பேன். எங்க இருக்கிறாங்க? வாதி பேதி வந்து நீ எப்போ போறேன்னு தான் சொல்றாங்க. என்னைக்கு இவனை கட்டிக்கணும், அன்னைக்கு தான் என்ன பிடிச்சிச்சுன்றாங்க. அதுக்கு முன்னாடி இவங்களாம் ஜெய்மால் பேலஸ்ல நல்லா இருந்தாங்க. யார் பிரதர் இவங்களா? வாக்கு பண்ணவர். வாக்கு அப்பா என்னப்பா பெரியவர் சிறந்தவர். லவ் பண்ண சொல்றாங்க. உன்னைத்தான் நான் எங்க நல்லா பார்த்துக்குவேன்.
உன்னை நான் தாங்குவேம்மா, சத்தியமா. இங்க வைக்க இருக்கு அம்மா, சத்தியமா. அம்மா செத்துட்டுக்கோ இவன் போட்ட சத்தியத்துல. ஏன்னா பல சத்தியத்துல யாரும் தாங்குறது இல்லை. போட்டாடே அப்பா சாமி நானே போறேன்னு போயிட்டுக்குவாங்க. இருக்கிறாங்களா யாருன்னா? நான் வாமா அப்படியே உன்னை தாங்குறேன்னு வா. தாங்குறாங்க, நான் பாத்துக்கிறேன். யாரும் தாங்குறது இல்லை. என்னம்மா அம்மாங்க எங்கெங்க தாங்கிக்கிறீங்க உங்க பிள்ளைங்களெல்லாம்? நான் கேட்குறேன். 9 மாசம் என்ன பண்ணிக்கிறீங்க? இங்க தாங்குனீங்களா? நெக்ஸ்ட் எங்க தாங்குறீங்க தெரியுமா? மார்பில் தாங்குறீங்க, நெக்ஸ்ட் மடியில தாங்குறீங்க, நெக்ஸ்ட் தோல் மேல தாங்குறீங்க, நெக்ஸ்ட் சிந்தனையில தாங்குறீங்க. லாஸ்ட்ல அவங்க உங்களை தாங்குறாங்களா? மம்மி மம்மி வட்டா, மம்மி டேடி வட்டா, டேடி. வாக்கு பண்ணவர், உண்மை உள்ளவர் அவரு. அல்லேலூயா. வாக்கு பண்ணவர், உண்மை உள்ளவர். வாக்கு சொன்னவர், உண்மை உள்ளவர். அம்மாங்க கூட என்ன பண்ணிக்கிறாங்க? என் கண்ணு, என் பொண்ணு, என் வயிறும், என் தங்கம், என் டப்பா, என் தகர டப்பா. பையங்களெல்லாம் சொல்லிக்குவாங்க இல்லைங்களா பிரதர்? உங்களெல்லாம் என் மகன் கல்யாணம் ஆகிட்டு நீ போயிட்டு பிறகு என்ன சொல்கிறாங்க? அம்மா அவனா பொண்டாட்டி பின்னாடியே சொல்லிங்கிறான் பாரு. பின்ன வேறவங்க பொண்டாட்டி பின்னாடியே சுத்த முடியும்? நாங்கள் வேறவங்க பொண்டாட்டி பின்னாடி சுத்தா என்னை போலீஸ் பிடிச்சின்னு போயிடுவாங்க. மாறிட்டாங்கன்றாங்க. 24 ஹவர்ஸில் ஜல்தி செத்து தான் போகணும். 24 ஹவர்ஸில் ஒரு மனுஷனால மாறி தான் ஆகணும். ஏன் சொல்லிட்டாங்களா? சீக்ரெட் சொல்லிட்டா? சிஸ்டர்ஸ்களை கொஞ்சம் புரிய நினைக்கிறேன். பிரதர்ஸ் உங்களை நான் இப்போ சப்போர்ட் பண்ணுறேன். போகும்போது கலகலகலகளை வாங்கி கொடுத்து போங்க இல்லைங்களா? 24 ஹவர்ஸில் 10 ஹவர்ஸ் தூங்குறோம் பிரதர். இன்னும் 14 ஹவர்ஸ் இருக்குது. 14 ஹவர்ஸில் 10 ஹவர்ஸ் வேலைக்கு போகிறோம். 4 ஹவர்ஸில் என்ன பிரதர் பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? நம்ம எவ்வளோ பாவம். காஃபி குடிக்குவோமா, டீ குடிக்குவோமா, இல்லை குடிச்சதுக்கு ஹாஸ்பிட்டலில் போய் படுக்குவோமா? ஆனால் எல்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்க. டைமே இல்லை இப்போ. 24 ஹவர்ஸே இல்லை. நம்மளுக்கு ஒரு 40 ஹவர்ஸ் கொடுத்தா தான் செக் பண்ண முடியும். நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? காலையில் வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு டாய்லெட் உள்ளே போய் தண்ணி குடிச்சுங்கிறேன். ஏன்னா தண்ணி பாட்டிலு பல்லு விளக்குறேன் வந்து இதில் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. கமிட்மெண்ட்ஸ் ஜாஸ்தி ஆகும். எங்களுக்கும் ஆகுறது இல்லை சிஸ்டர். எங்கள் பிரெயின் கூட இவ்வளோண்டு தாக்குது. எங்களுக்கு இவ்வளோ பெருசெல்லாம் இல்லை. புரிஞ்சுக்கங்க. அம்மாங்களே சொல்கிறேன், புரிஞ்சுக்கங்க. ஆனால் மாறுறாங்களா இல்லையா பிரதர்? அம்மாங்கெல்லாம் மாறுறாங்களா? அப்பாங்கெல்லாம் மாறுறாங்களாம்மா? எல்லாம் மாறுவாங்க. ஆனால் இவர் மாறுறாரா பாத்தியா? அழைத்தவர், உண்மை உள்ளவர், வாக்கு பண்ணவர், வாக்கை நிறைவேற்ற. அறாமக 2 அடிக்கணும். அடி என்ன மதிய ஈரோ மதிய வந்துக்கிற. அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. மாறுறாங்களா? மாறுது இல்லையாப்பா? எல்லாம் மாறுதா? ப்ராமிஸ் தான் பண்ணாங்க. எல்லாம் என்ன பண்ணாங்க? கோர்ட்ல கூட என்ன பண்ணுவாங்க? புக்கு மேல கையை வச்சு நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறு ஒண்ணுமே இல்லை. பெரிய முதலாவது பொய்ய இதுதான். உங்க பாஸ் கூட சொல்லுவாரு, நல்லா உன்னை பாத்துக்கிறப்பா, கவலைப்படாது, நல்ல வேலை செய். நல்ல வேலை வாங்கின என்ன பண்ணுவார் தெரியுமா? நீனா வேலையில கழட்டி விட்டுருவார். ஆனா இந்த பாஸ் பாத்துக்கிறியா? எல்லாரும் மாறினாலும் உங்க முன்னாடிடா, உங்க முன்னாடியே என் மகனை வெற்றில ஒரு பந்திய நீ பாரு. அவன் ஏன் புள்ள, ஏன் தகப்பன், நான் அவனுக்கு தகப்பன் என்று உயர்த்துவார். எவ்வளவு பேரை உயர்த்துகிறார்? எவ்வளவு பேரை இந்த டிசம்பர் மாசம் முழுவதுமாய் ஆண்டவர் நடத்துகிறார். 2025 கம்ப்ளீட்டா எவ்வளவு பேரை இயேசு நடத்துகிறார். இன்னமும் நடத்துவார். நம்பு. ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க ஹல்லேலூயா. அதற்காக தான் இயேசுவை அழைத்தார். But this is not for everyone. பைபிளை படிக்கிறவங்களுக்கு அல்ல, பைபிளை நம்புறவங்களுக்கு தான் செய்வார். நான் சொல்றேன் மறுபடியுமா, பைபிளை படிக்கிறவங்களுக்கு இது நடக்காது. பைபிளை நம்பணும். ஒரு டாக்டர் என்ன ஊசி குத்துறான்னு டெக்ஸ்டை காட்டுறோம். சார் யூ பஞ்சர் புட் வாட் எவர். எங்க வைஃப் விடுறது இல்லை. ஏன்னா அவங்க ஹாஸ்பிட்டல் ஃபீல்டில் இருக்கிற தொட்டு கேட்குறாங்க போயிட்டு டாக்டர்கிட்ட, என்ன ஊசி கொடுத்துருங்கிறீங்கன்னு கேட்குறாங்க.
ஏன்னா ஆன்டிபயோட்டிக்கெல்லாம் குத்துனா கிட்னி ஏதோ எஃபெக்ட் ஆகுதுன்றாங்க, ஸ்டெராய்ட்ஸ் குத்துறாங்க, அதனால ப்ராப்ளம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. கரெக்ட், பிகாஸ் அவங்க படிச்சுக்கிறாங்க. நம்ம காப்பி அடிச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் ஆகிட்டு வெளியே வந்துக்கிறோம். ஸோ கண்டுக்காதீங்க, அப்படியே சீரியஸாக பேசிக்க. வீடியோ வேறு போயின்னுக்குது, நீங்கள் அப்படியே கேட்டோம் எஸ் நோ இல்லையா? டாக்டர் நம்புகிறோம். ஃப்ளைட்டில் போகும்போது பைலட் யாருன்னே தெரில. 11A சீட்டா, 11A சீட்டா இண்டிகோ, ஏர் இண்டியாவா? எது போய் உக்காந்து லண்டன் ஏர் இண்டியா, ஏர் இண்டியாவே எவ்வளோ மேலே போகுது. அதெல்லாம் அவரை நம்பின்னு உட்காடுறீங்க. ஆனால் கடவுளை நம்பி யாரும் வரமாட்டேங்கிறாங்களே. நம்பணுமா? உங்களுக்கு வேலை போகும்போது நம்பணும். உங்கள் புருஷன் உங்களை வேண்டான்னு சொல்லும் போது கடவுளை நம்பு. உங்கள் பிள்ளைங்க உன்னை வேண்டாம் போது கடவுளை நம்பு. இந்த உலகத்தை எல்லாரும் மறந்தவர் கடவுளை நம்பு. வாக்கு பண்ணவர் வாக்கு மாற மாட்டார். இவங்களெல்லாம் மாற வச்சு காட்டினார் தெரியுமா? இவங்க வாக்கு தத்துவம் பொய்யை நிறைவேற்றினார், அவர் வாக்கு தத்துவம் மெய்யை நிறைவேற்ற போகிறார். ஹல்லேலூயா, நல்லா சொல்லுங்க ஹல்லேலூயா. Because no one can stand with you like Jesus. உனக்கு ஒரு இயேசுவை போல இந்த பக்கத்தில் யாரும் நிற்க முடியாது பிரதா. டாக்டர் எல்லாமே டெஸ்ட் பண்ணிட்டு லாஸ்ட் என்ன தெரியுமா சொல்றாரு? யார் கையில் இருக்குதுன்றாரு? கடவுளுக்கு. ஏன்னா இவர் கையில் என்ன ஆயிடுச்சு? இப்போ சயின்ஸ் ஒர்க் ஆகல. பட்ச புக்கு என்ன ஆயிடுச்சு? முடியல. லாஸ்ட் பேஜுக்கு வந்துட்டாரு. கடைசியில் என்ன சொல்லிட்டாங்க? கடவுளை பாருன்றாங்க. ஏன் கடவுளை பாருன்றாங்கன்னா, இவங்களால முடியாதது யாருனால முடியும்? நான் சொல்றேன், அப்ப ஏன் கடவுளை பாக்குறீங்க? இப்பவே கடவுளை நம்ப. அங்க போகாதபடி கடவுள் உன்னை காப்பாத்துறார். ஆமென் ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி செலுத்தலாமா? இந்த உலகத்துல வந்தது என்ன தெரியுமா? அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றதுக்காக. That is a promise keeper man. Is a promise keeper. நீங்க நம்ப மாட்டீங்க. இங்க உட்கார ஒரு சேரும், நீங்க உட்கார சேர் எவ்வளவு விலை தெரியும்? எவ்வளவு தெரியுங்களா? 250 rupees. எவ்வளோ? 250 ரூபாய். 250 rupees. 250. करेक्ट इवेंजलिन मम्मी? ओके. 250. 250 भी नहीं है मेरे पास. करंट बिल मालूम? करंट बिल 300 400 வரும். கட்ட முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறேன். ஆனால் கடவுள் சொன்னார், நான் உங்ககிட்ட ஒருத்தர்கிட்ட கூட கை ஏங்காத மாதிரி நான் வைக்க வேடா, கொஞ்சம் பொறுமையா இரு, நான் பண்ணது மாற்றம் உன் வாழ்க்கையில நிறைவேற்றி வச்சார். ஆனா இன்னி வரைக்கும் சொல்ற பாருமா, ஒருத்தர்கிட்ட கூட நான் போயிட்டு என் ஆண்டவர் என் கூட இருக்கிறார், அவருடைய தூதர்கள் என் கூட இருக்கிறது தைரியமா சொல்ல முடியும். My God is alive. இயேசு உயிரோடு இருக்கிறார். என் கூட நடக்குவார், என் கூட பேசுவார், என்னை உணர வைக்குவார். என்னை நேசிக்கிற ஒரு நல்ல தேவன். யாரெல்லாம் உணர்கிறீரோ நல்ல கரங்களை தட்டி ஷக்கா பாத்துரா கலாபாராலா லெபோரோ செட்டே மதா ரகலா. 2026ல எப்படி போக போறேனா, அவர் பாதம் என் பாதம் பின்னாடி, அவர் நிழல் என்னுடைய நிழல் பின்னாடி. உடா தேரே மக்கா துரியா ஷஜாராபாலா லே தேரே மௌஷியா கராபாலா. ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க ஹல்லேலூயா. நம்ம சர்ச்சில் ஏசப்பா சொன்னதெல்லாம் நடந்துச்சா? நீங்க கூட பார்த்துக்கிறீங்க. நம்ம சர்ச்சுக்கு மேக்ஸிமம் ஒரு 4 இயர்ஸ் யார் வாழ்ந்துருக்குது? ஒரு 4 இயர்ஸ் 4 வருஷமா நம்ம சபைக்கு யார் வாழ்ந்துருக்குது? வெரி குட். சரி, 4 வருஷமா பார்த்துக்கிறீங்க. சபை வாழ்ந்துனுக்குதா இல்லை கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி ஒரே சைஸ்ல இருக்குதா? வாழ்ந்துன்னு இருக்கு. ஏன்னா உயிர் உள்ள தேவன் இருக்கிற தொட்டு வளருவோம் நாங்கெல்லாம். ஆமென். we are not plastic man, we are real. We are not artificial, we are real. இயேசு எப்படி செய்த அந்த மாதிரி செய்து முடிச்சுட்டாங்க, மூச்சே போவோம். அதுக்கு தான் சொல்றவங்க எதிரிகள் எல்லாம் சாவடிக்காதீங்க பிரேயர்ல. If you have enemy, don't pray like this. Lord, kill them. என் மருமகவை சாவடிச்சிடுங்க, என் மாமியாரை சாவடிச்சிடுங்க, தாத்தாவை சாவடிச்சிடுங்க, எங்க அக்கா தங்கச்சிங்களை சாவடிச்சிடுங்க. ஒருவேளை if they are your enemy, I want to tell you today, don't pray like that. That is a wrong prayer. Jesus அப்படி சொல்லல. அப்படி பிரேயர் பண்ணாதீங்க. நீங்க எப்படி பிரேயர் பண்ண தெரியுமா? எப்படி பிரேயர் பண்ண தெரியுங்களா? அவங்கள நல்லா வைங்கப்பான்னு சொல்லுங்க. எப்படி சொல்லுங்க? அவங்களாம் இருக்கணும். அவங்களாம் இருந்தா தான் நம்ம மேல வருது. அவங்க பார்க்கணும் இல்லையா? அவங்க பார்த்தா தானே நம்மளுக்கு தெரியும். அவங்க தான் சொல்லுவாங்க, ஏய் என்னப்பா how is this possible brother? How is this possible? Amen. Hallelujah. It's completely because of my Jesus. It's because he is the promise keeper.
வார்த்தை சொன்னார்னா கரெக்டா செய்வார். பைபிள் சொல்லுது, even though you are unfaithful, I will be faithful to you. எவ்வளவு பேர் அந்த மாதிரி பார்த்துக்கிறீங்க? many a times, yes, as a man of God, நான் கூட அநேக நேரத்தை அன்ஃபேத்ஃபுல்லா அன்கிரேட்ஃபுல்லா இருந்துக்கிறேன். சம்டைம்ஸ் ஹாஸ்பிட்டல் டைம்ல, ஃபினான்ஷியல் டைம்ல, ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ்ல, பட் ஸ்டில் மை காட் இஸ் so faithful. யார் ஜோசப் சந்தேகப்படுத்தும் போது கூட சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினார். யார் பாத்தீங்களா? கல்யாணம் பண்ணாரா பண்ணலையா? நெக்ஸ்ட் ஜோசப்க்கும் மதம் மேரிக்கும். நல்லா சத்தமா சொல்லுங்கம்மா, பண்ணாரா பண்ணலைங்களா? கண்டிப்பா பண்ணார். ஏன் தெரியுமா? இட் இஸ் ஆல்ரெடி பீன் ப்ராமிஸ்ட் பை காட். உங்களுக்கும் சரி என்ன ப்ராமிஸ் பண்ணிக்கிறார் ஆண்டவர்? எவ்வளவு பேருக்கு ப்ராமிஸ் பண்ணிக்கிறார் பைபிள்ல இருந்து? ஒருவேளை உங்களுக்கு தெரியலனா, இஃப் யூ டோன்ட் நோ, உங்களுக்கு தெரியல ஆண்டவர், நான் 31st நைட் வாங்க நம்ம சர்ச்சுக்கு. இந்த 1 year ஒரு ஃபேமிலியில எப்படி பண்ணிக்கிறாருன்னு பாருங்க. அப்போ தெரியுங்க ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே இப்படி போய் விழுற ஒரு குடும்பத்தை அப்படியே தூக்கிட்டு வந்துட்டாரியா வெளியோ. ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே பிசாசு கொண்டு போயிருந்தான். ஆனா வந்து அப்படியே கலக போல தூக்கிட்டு வந்தாரியா. எவ்வளவு பேர் சொல்றீங்க ஆமென்? ஹல்லேலூயா. ஆமென். பெற்ற தாய் தகப்பனிலும் மேலானவர் நல்ல ஆண்டவர். ஆமென். லாஸ்ட் டைம் கூட சொன்னேன் உங்களுக்கு, கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் எல்லாம் செலிப்ரேட் பண்ணுறது கூட எனக்கு என்ன இல்லை தெரியுமா? அவ்வளோ காசு இல்லை. இங்கே ஒரு பேசேஜ் வச்சுருந்தேன், அந்த ஃபோட்டோ இருந்துச்சு, பிரதர் எடுத்து வச்சுருந்தாரு. அதை பார்க்கும் போது என் கண்ணு கலங்கும். அது எங்கேருந்து எடுத்துன்னு வந்தேங்களா? ஜஸ்ட் ஒரு கார்பேஜ்லேருந்து எடுத்துன்னு வந்து போயிட்டு டெக்கரேஷன் பண்ணோம். நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், பரவாயில்லப்பா, எது கொடுக்குறியோ அதை வச்சு சர்ச்சை நடத்துகிறேன் நான். பட் ஐ பிலீவ் இன் யூ லார்ட். நான் உன்னை நம்புறேன்ப்பா. எனக்கு தெரியும், என் கண்ணு பார்த்துடுச்சு அது. பிரதர், நான் வந்து வேலை வெட்டிக்கு போகாதுன்னு நினச்சிக்காதீங்க. ஐ ஆல்ரெடி சா மணி. என் டேலண்ட் இல்லைன்னு நினைக்காதீங்க. எனக்கு பயங்கர டேலண்ட் இருக்குது. ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே பிரயோஜனம் இல்லைன்ட்டு ஒருத்தர் நிரூபிச்சிட்டார். யார் தெரியுமா? ஒரே ஒரு இயேசு. இதெல்லாம் ஒரு இடத்துல உன்னை கொண்டு போவாது. நான் உன்னை வந்து கூப்பிட்டுன்னு போனேன்னா, எந்தெந்த இடத்துல உன்னை கூப்பிட்டுன்னு போனோமோ அந்தந்த இடத்துலலாம் உன்னை கொண்டு போனடா. டுடே ஐ வாண்ட் டு டெல் யூ, உண்மையை சொல்கிறேன். ஆண்டவர் வார்த்தையை நம்புறது நீங்க உண்மைனா அதை நிறைவேற்றுவார். அது மாம்சமாய் உன் வாழ்க்கையில வர்ற வரைக்கும் கர்த்தர் உன்னை விட்டு போக மாட்டா. ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் பார்த்திருக்கிறீங்க, இது என் வாழ்க்கையில நான் பார்த்துட்டேன்டா, இது என் வாழ்க்கையில ஆண்டவர் செஞ்சிடாரா, இதெல்லாம் என் ஆண்டவர் தான் செய்தார், எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென். ஹல்லேலூயா. நீங்க புது துணி கூட வாங்கிக்கிறது உங்களால முடியாத இருந்துக்கலாம். பட் டுடே நீ யாரும் எல்லாம் புது ட்ரெஸ் வாங்கலையோ, கவலைப்படாதீங்க, நம்புங்க ஆண்டவரை. அடுத்த வருஷம் பாருங்க, ஆரம்பம் போது நீங்க மாட்ட ட்ரெஸ் வாங்க மாட்டீங்க, பல பேருக்கு ட்ரெஸ் நீங்க வாங்கி கொடுக்குவீங்க. பல குடும்பத்துக்கு உன் வாழ்க்கையில உன்னை கர்த்தர் போஷிப்பார், உன் கரத்தை அப்படி வர வைப்பார். காரணம் என்ன தெரியுமா? உன்னை அழைத்தவர், என்னை அழைத்தவர், உண்மை சொல்லுங்க, என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், வாக்கு மாற மாட்டார். அவர் சொன்னால் ஆகும், கட்டளையிட்டால் நிற்கும். கடலை பார்த்து அமைதியாயிரின்னு சொன்ன ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. அது அமைதியா இருந்தது. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், do you believe in God? எவ்வளவு பேர் நம்புறீங்க ஆண்டவரை? ஒரு வசனம் இதை நம்புறீங்களா? ஆண்டவர் என்னத்துக்காக இந்த உலகத்துக்கு வந்தார்னா, to be an example, to set an example that even you can live like God in flesh. Amen. இப்போ என்ன பார்த்து எவ்வளவு வாலிப பசங்க மாறுறாங்க தெரியுமா? என்ன பார்த்து அவங்க ஜீசஸை பார்க்கல, என்ன பார்க்குறாங்க? நான் என் சாட்சியை சொல்லும் போதெல்லாம் அவங்க சொல்றாங்கன்னா, உன் சாட்சியை கேட்டு நான் மாறிட்டேனா, நான் கடவுள் அல்ல. ஆனால் வசனம் மாம்சமாய் கிரியாயிட்டு என்ன பண்ணாரு? டெமான்ஸ்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. கடவுள் என்கிட்ட இருந்து அவங்களுக்கு கிரியை செய்கிறார், அவங்கள்ட்ட அங்க கிரியை செய்கிறார். அவர் வசனம் இந்தியா தேசம் முழுதுமா ஒரு நாள் கிரியை செய்யும். எல்லா முழங்கால்கள் முடையும், எல்லா நாவைகள் அறிக்கை செய்யும், இயேசு தான் உண்மையான தெய்வம் என்று. ஆமென். ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, ஹல்லேலூயா. நீங்க அப்படி வாழ்ந்தவர் பிரதர் ஜோசப் அப்படி வாழ்ந்தவர். he was righteous but still he had doubt on God. உங்களுக்கு கூட டவுட் இருக்கலாம். டாக்டர் ரிப்போர்ட் நீங்க பார்த்துட்டுக்கலாம், டாக்டர் சொல்லிட்டுக்கலாம், நீங்க வந்து இன்னொரு 2 weeks 3 weeks தான் நீங்க வாழ போறீங்க. நவீன் உங்க ஆயா வந்துக்கிறாங்களாம்மா? ஏங்க அங்கே இருக்கிறாங்கப்பா. அவங்க என்ன சொன்னாங்க டாக்டர்? அவங்களாம்மா என்ன சொன்னாங்க சிஸ்டர்? அவங்கள
2 வாரம் சொன்னாங்க. 2 வாரம் தான் டாக்டருங்க என்ன சொல்லிட்டாங்க, we are not against doctors, we are not against doctors, please don't mistake us, we are not against doctors, but we believe the word of God. அல்லேலூயா. நம்ம வசனத்தை ரொம்ப நம்புறோங்க. ஆமென். அல்லேலூயா. இப்போ 2 வாரத்தில் இறந்துடுறாங்கன்னு சொல்லிட்டு எழுதிட்டாங்க ஜெயதேவ் ஹாஸ்பிட்டலில். தெரியுங்களா? பாருங்க, கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணிக்கிறாங்க. 2 வாரமா நான் சொன்னா தான் நடுக்கணும். இன்னும் தெரியுங்களா, நீங்க கை தட்டுறத வயிற்றுச்சில தட்டுற மாதிரி இருக்குது. இன்னும் தெரியுங்களா, அவங்க வீட்டில் கூட இல்லை. இப்போ எங்க போய்க்கிறாங்க தெரியுமா? வேலைக்கே போயிட்டாங்க. ஏய், ரிப்போர்ட்டை மாத்துகிற ஒரு ஆண்டவர்யா. அட்ரா பாக்க அப்படிதான் உனக்காகவே ஆடுறேன். அல்லேலூயா. செல்ல பிள்ளை இருக்காங்க. கவனமா கேளுங்க. இங்கே தக்குறாங்க. லாஸ்ட் மந்த் தான் சிஸ்டர் ஜெயதேவ் ஹாஸ்பிட்டலில் லாஸ்ட் மந்த் இங்கே தக்குறாங்க பிரதர். பைபிளில் இருக்கிற பவுலு, சவுலு, எஸ்தர், ரூத்து, நஹோமி இப்போ அவ்வளோ தூரம் நல்லா போக முடியல. ஏன்னா ஏன்னா அம்மா பேருமா மேரி அம்மாவே வந்துக்கிறாங்கப்பா. கையா தட்டி பாடு. அறாமங்க சொல்லு, கையா தட்டி பாடு, கை வெளி வராது. உட்காருங்கம்மா. தேங்க்யூம்மா மேரிம்மா. See today we bought one more Mary ma. Hello. என்னை கனப்படுத்துறவனே கனப்படுத்துவேன். If you believe nothing is impossible with God, everything will be possible. நீங்க நம்புறது உண்மைன்னா ஆண்டவர் எல்லாமே செய்து முடிப்பார். செய்வாரா செய்ய மாட்டார்களா? எனக்கோ தெரியாது பிரதா, எனக்கோ தெரியாது. எனக்கு என்ன மதி என்ன லைஃப்னு எனக்கு ஒன்றுமே தெரியாது. I don't know what is my future, but I know my future is in my God's hand. ஆமென். அல்லேலூயா. எதிர்காலம் என்னன்னு தெரியும். நீங்கள் கூட பார்த்துக்கிறீங்க. நீங்கள் எல்லாம் வேலைக்கு போகிறீங்க, கஷ்டப்படுறீங்க, எல்லாம் சம்பாதிக்கிறீங்க. நைஸ். உங்களுக்குன்னா டைம் இருக்குது, ஷெட்யூல் இருக்குது, சேலரி டேட் இருக்குது. எங்களுக்கெல்லாம் இல்லவே இல்லை. நாங்கெல்லாம் காற்றை நம்பி போகிற போது போயிடுக்கிறோம். தண்ணி வருது, சாப்பாடு வருது, துணி வருது. பாருங்க எப்படி வச்சுக்கிறாரு. நல்லக்கிறடா இல்லை யாரும் இல்லாத மாதிரி. ஆமாம். அல்லேலூயா. இது நான் வேலைக்கில்லவா மக. அந்த பாட்டு ஒன்று பாடலாமா? என்னை பெற்று எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு பிரதர். எல்லாரும் நீங்கள் எஸ்பி பாலு சுப்பிரமணியத்தை கேட்டுக்கிறீங்க. இவர் பாடுகிறார், கேட்டு பாருங்க. வாசிராஜா பாடுறாஜா சமா அடி பிளாக் அண்ட் பிளாக். என்னை பெற்றெடுத்தவரும் நீர்தான். சொல்லுங்க, எவ்வளவு பேர் முன்னேறீங்க? எனக்கு பேரு வச்சவரும் நீர்தானே. என்னை வளர்த்தவரும் நீர்தானே. என்னை வளர்த்தவரும் நீர்தானே. கண்மணியே, கண்மலரே, என் கண்மலரே, கண்மலரே, உமக்கே ஆராதனை. யாரெல்லாம் உணர்றீங்க? நீங்க மாட்டோம் கைகளை உயர்த்தி உமக்கே ஆராதனை. இந்த டிசம்பர் மாசம் முழுவதுமா நடத்துகிறது இயேசு நம்புறங்க மாட்டோம். உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. தாயின் அன்பிலும் மேலான அன்பு, அளவே இல்லாத உண்மையான அன்பு. தாயின் அன்பிலும் மேலான அன்பு, அழவே முடியாத உண்மையான அன்பு. எனக்காக அடிக்கப்பட்டி, எனக்காக நொறுக்கப்பட்டி, நான் வாழ மரித்தீரே. நான் வாழ மரித்தீரே. எனக்காக உயிர்த்தீரே. எனக்காக உயிர்த்தீரே. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. சொல்லுவோமா? அப்பா உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. ஆமென்.
அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு வாக்கு பண்ணாரு தெரியுங்களா, உனக்கு ஒரு கோயில் தருவாடா, நீ தாடா பாஸ்டர். நான் கேட்குவேன் ஜீசஸ். எங்கள் அக்கா நல்லா ப்ரேயர் பண்ணுவாங்க. எங்கள் அக்கா ப்ரேயரை பார்த்தாலே எனக்கு ரொம்ப குஷி ஆகிடும். நான் வந்து அஜித் இது மூவியை வீட்டில் போய் சிடி போட்டுட்டு ரெட்டு மூவி, அப்போ ரெட்டு பாட்டு பயங்கரமாக கேட்குவேன். கண்ணை கசுக்கு கசுக்கு கசுக்குன்னு. எங்கள் அக்கா சிடியெல்லாம் எடுத்து டஸ்ட்பினில் போட்டுட்டாங்க. எனக்கு தெரியும் எங்கள் அக்கா தான் பாஸ்டர் ஆகும். நான் யார் தெரியுமா? நானே சர்ச்சுக்கு போனேன்னா கூட பிரதர் எவ்வளோ தடை தெரியுமா, எவ்வளோ தடை. எங்கள் மம்மி சர்ச்சுக்கு கூட்டின்னு போவாங்க, அவங்கெல்லாம் ஃபுல் ஒயிட் ஆகுவாங்க. நான் பாடியும் பிளாக்கு, ட்ரெஸ்ஸும் வேற மதிக்கும், முடியெல்லாம் இப்படி விட்டுட்டு போவேன். நான் எப்படின்னா, நான் ஒரு 2000 பேர் லேகியான் பேய் ஏன் மேலே இருக்கிற மாதிரியே உள்ள எல்லாம் இப்படியே பார்க்குவாங்க. அந்த பாஸ்டர் பக்கெட்டில் தண்ணி எடுத்து அடிக்குவார். அந்நிய பாஷை எல்லாம் ஒரு ஆயா பக்கத்தில் உட்காருவாங்க, பாம்பு மாதிரி ஆடுவாங்க. நான் மம்மிகிட்ட வந்து கேட்கமா, இது ஆவியா இல்லை பேயா, ஒன்றுமே புரிய மாட்டேன். ஆனால் என்னால் ஆகலமா, ரொம்ப பேயாக்குது சர்ச்சு உள்ள, என்னால் முடியலமா. நானா சர்ச்சுக்கு வந்தேன் பிரதர், செப்பல் திருடின்னு போயிட்டாங்க பிரதர், புது செப்பல். ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன் பிரதர், ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். நான் மன்னிக்கிற ஆளில் பிரதர். அப்பெல்லாம் என்ன குடும்ப கொடுத்தவங்க யாரும் நல்லா இருக்கக்கூடாதுன்ட்டு எல்லாரும் செப்பலை திருடின்னு வந்து பாத்ரூமில் போட்டு போயிட்டேன் பிரதர். முறையில் கட்டர் இருந்துச்சு, 4-5 செப்பல் எடுத்துன்னு வந்து போட்டேன். ஏன்னா வெறி, என்னடா கோயிலுக்கு வந்தால் செப்பல் திடுறாங்க, யாரா திட்டுனீங்கன்னா அப்படியெல்லாம் பார்த்துக்கிற பிரதர். எங்கள் அக்கா தான் பாஸ்டர் ஆவாங்க, எங்கள் வீட்டில் எங்கள் மம்மி அவங்க தான் ஊழியம் பண்ணுவாங்கன்ட்டு எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா எங்கள் மம்மியை தான் ஆண்டவர் முதல் தொட்டார், அவங்க தான் பேப்டிசம் எல்லாம் எடுத்தது. நானெல்லாம் ப்ரேயர் எல்லாம் பண்ணோம், பைபிளெல்லாம் எடுக்க, அந்த ஆசைலாம் இல்லை பிரதர். நான் என்ன மாதிரி ஆசைப்பட்டேன் தெரியுமா? பெரிய ரவுடி ஆகணும், அப்போ தான் நல்லா காசு சம்பாதிக்கலாம். ஏன்னா வேலை வெட்டிக்கு போய் சம்பாதிக்க முடியல, பட்சியம் மேலே வர முடியல. ஷார்ட்கட்டில் மேலே போகிறதுக்கு ஒரே வழி என்ன தெரியுமா? இந்த ரவுடிசம். அதுக்கு தான் இப்போ எல்லாரும் பண்ணுறாங்க. ஈஸி ஒர்க்கு தான் ரொம்ப பெருமையாக பண்ணுறாங்க. ஆனால் கஷ்டமான ஒர்க் என்ன தெரியுமா? பாவத்தை வெறுத்து. ஆனால் இன்னொன்று தெரியுங்களா, என்னை தான் ஆண்டவர் ரொம்ப தேடி வந்தார். நான் எவ்வளோ தூரம் போனாலும் என்னை தேடி வந்தார். நான் பார்த்துக்கிறேன், அவர் அன்பு என்னை துரத்தின்னு வந்துக்கிறது நான் பார்த்துக்கிறேன். பேசினே இருக்குவார் என்கிட்ட, இல்லை மக நான் உன்னை கூப்பிட்டுக்கிறேன், என் ஊழிய பண்ணோடான்னு. நான் சொல்வேன், நான் என்ன குவாலிஃபைட்பா, நான் ஒரு ஐயோக்கே. என் ஃப்ரெண்டுங்கெல்லாம் இப்போ கூட சொல்லுவாங்க, எல்லா கெட்ட வேலையை பண்ணிட்டு எல்லாரையும் கெட்டவன்னு ஆக்கிட்டு நீ நல்லவன் ஆகிட்ட படுறான்னு. நான் சொன்னேன், ஆமாடா ஒரு காலத்தை அப்படித்தான், நீ சொன்னது உண்மை தான். ஆனால் இப்போ கூப்பிடுறவா உன்னை நல்லவனா மாத்திர ஒரு இயேசு கூட இருக்கிறார். அவன் நாளையா, ஆனால் இப்போ வர மாட்டுறாங்க ஸ்டில். ஆனால் இப்போ தெரியுங்களா உங்களுக்கு, இன்னைக்கு நான் ஒரு சர்ச்சுக்கு பாஸ்டர் ஆகிறேன். ஒரு பிரதர் வந்து என்ன சொன்னார், நீங்கள் வந்து உங்கள் ஒரு கல்யாணத்தில் வந்திருந்தாரு, நான் என்னுடைய ஸ்டோல் போட்டு என்னுடைய யூனிஃபார்மில் நான் போயிட்டு மேரேஜ் நடத்தும் போது சைன் போடும் போது பிரதர் கூப்பிட்டு சொன்னார், இந்த சைன் ஒருத்தனும் மதிக்காதான் இருந்தான் பிரதர். என்னுடைய சைன் இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனில் வேல்யூக்குது, லாயருங்கள்ட்ட வேல்யூக்குது. பெருமைக்காகலாம் சொல்ல, எப்படி இது நடக்கும்னு கேட்குறேன். எப்படி இதெல்லாம் நடக்கும்? என்னுடைய சீல் இருந்தால் மேரேஜ் நடக்குது. எந்த ஒரே ஒரு லெட்டர் கொடுத்தா எந்த மாதிரி இடத்துலன்னா உங்களுக்கு கல்யாணம் நடத்துவாங்க தெரியுமா? ஒரே ஒரு லெட்டர் கொடுத்தா சுடுகாடே திறக்கும். யாருது? சுடுகாட் போறவங்கள சுடுகாட்டுக்கு சைன் போடுற அளவுக்கு வச்சுக்கிறாருன்னா வாக்கு பண்ணவர் யார்? வாக்கு பண்ணவர், வாக்கு மாறாத ஒரு தேவன் பிரதர். உனக்கா கர்த்தர் செய்வார், கவலைப்படாதீங்க. எல்லாரையும் கர்த்தர் நேசிக்கிறவரா இருக்கிறார், எல்லாத்துக்குமே கர்த்தர் செய்வார். ஆமென், அல்லேலூயா. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு, கொஞ்சம் பிரயாசப்படணும். என்ன பண்ணணும்? கொஞ்சம் பிரயாசப்படுங்க. பிகாஸ் he is a promise keeper. கொஞ்சம் கஷ்டப்படுங்க, கஷ்டம் இல்லாமல் எதுவுமே வராது பிரதர். இந்த 2025 என்ன கிஃப்ட் நீங்கள் இயேசுவுக்கு தரீங்க? நீங்கள் கோல்டு தந்தா ஏற்றுக்குவாரா? பித்தளை தந்தா ஏற்றுக்குவாரா? வெரி குட், அதெல்லாம் வந்து ஒரு டைப் ஆஃப் கிஃப்ட் தான், நல்லது தான். ஆனால் பெஸ்ட் கிஃப்ட் என்ன தெரியுமா? ஆனால் நீங்கள் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே யார் எடுத்துன்னு வந்தது 3 கிஃப்ட்டு? நம்ம கிஃப்ட் கொடுக்கறது காட்டில 3 கிஃப்ட்டு பவர்ஃபுல்லான கிஃப்ட் ஜீசஸ்க்கு வந்துச்சு. பவர்ஃபுல்லான கிஃப்ட் வந்துச்சு தெரியுங்களா? என்னென்ன கொடுத்தாங்க பிரதர்? கோல்டு, வெள்ளி, தூபு கோல்ஸ். நான் சொல்லிட்டாங்களா? ஜீசஸ்க்கு வந்து அதெல்லாம் அப்பவே பார்த்துட்டாரு.
got some money on that day. அப்பயே பொண்ணு வெளியெல்லாம் பார்த்துட்டாரு. பட் இன்னைக்கு ஜீசஸ் உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாரு தெரியுமா? நீ ஒரு மரியாதை போல எழும்புவியா? நீ ஒரு யோசேப்பை போல எனக்காக வாழுவியா? உன் குடும்பத்தை என்ன வாழ வச்சு காட்டுவியா? கேக் வெட்டுறீங்க, கலகலா வாங்கினீங்க, முறுக்கு பண்ணீங்க, துணி வாங்கினீங்க, கடவுளுக்குறாரா? கடவுள் இல்லாத உங்க கேரக்டர் மாறாம கிறிஸ்டியன் சொல்லாதீங்கம்மா. ஜீசஸ் வெறும் அங்கிருந்து மன்னின்னு சொல்லல, வந்து மன்னிச்சு காட்டினார். இப்படி நில்லு சொன்னார், அப்பா இவளை மன்னிங்கப்பா. தலைமையில ஆண்டவரை கொட்டிட்டு என்ன தெரியுமா சொன்னாங்க? தலைமையில அடிச்சு, நீ உண்மையான தீர்க்கதரிசி இல்ல சொல்லு அப்படின்னாங்க. ஆண்டவர் அவளை பார்த்து சிரிச்சார். ஈட்டியில குத்துனாங்க பிரதர். உங்க பையனோ, உங்க பொண்ணோ, உங்க அம்மாவோ, உங்க அண்ணனோ, உங்க தம்பியோ உன்னை ஈட்டியில குத்துவாங்க, நெஞ்சில வார்த்தை நல்லா குத்துவாங்க. நீங்க நினைச்சுக்காதீங்க ராடுல, வார்த்தையில சொல்லி குத்துவாங்க. பட் ஸ்டில் கடவுளுக்காக வாழ்வீங்களா? கோயிலுக்கு ரெகுலரா போவீங்களா பிரதர்? கீழே இருக்கிறார் பிரதர், ஐயங்கார் பேக்கரி ஓனர், 26 வயசு பையன் பிரதர். ராத்திரி தூங்கினா பிரதர், தண்ணி கேட்டானா, அவர் அழுது இனி வரைக்கும் என் காதல் அப்படியே இருக்குது தெரியுங்களா? 26 வயசு பையன் படுத்தானா, ஏந்திரிக்க முடியல. நேற்று கூட ஒரு பிரதர் வந்து துணி வாங்க போயிட்டீங்களா பிரதர்ன்னு கேட்டேன். எப்படி பிரதர்? இப்பதான் என் மருமக செத்தா. மருமக செத்துட்டானா? எப்படி பிரதர்? 2 கம்பெனி ஓனர் பிரதர். போன மாசம் 35 lakhs கொடுத்து கியா கார் வாங்கினாரா. டுகாட்டி பைக் 15 lakhs ஒன்று வாங்கினாரா. 45 lakhs கொடுத்து லீஸ்க்கு வீடு போனாரா. 2 லேப்டாப் வாங்கினாரா ஆப்பிள், பயங்கர காஸ்டா. பெரிய கம்பெனி சிஓ. பிரியாணி சாப்பிட்டுட்டு நல்லா ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு தூங்கினாரா. காலையில் எழுப்புறாங்களா, ஆள் இல்லையா பிரதர். கடவுள் இதை செய்யலை, அதை செய்யலை, இதை பண்ணல, புள்ள கொடுக்கல, கல்யாணம் கொடுக்கல, வீடை கொடுக்கல, இதை கொடுக்கலன்னு சொல்லிட்டு சும்மா பொலிமீன்காதீங்க. இன்னைக்கு உன்னை கோயிலில் உட்கார வச்சு அவர் ஆராதிக்க ஆண்டவர் வச்சிருக்கிறார். உன்னை இன்னைக்கு உயிரோடு ஏசப்பா வச்சிருக்கிறார் பிரதர். உன்னை என்னைக்கோ பிசாசை கொண்டு போக வைத்தான், ஆனால் ஆண்டவர் அவன் கையிலேருந்து உன்னை மீட்டு எடுத்தார். ஆனால் அவருக்கு நீங்கள் என்ன கொடுக்க போறீங்க? என்ன கொடுக்க போறீங்க தெரியுமா? பெஸ்ட் கிஃப்ட். அவர் வார்த்தையை நம்புங்க. என்ன கிஃப்ட் கொடுக்க போறீங்க? நம்புறேன்ப்பா, நான் யாரும் இல்லைன்னா கூட உன்னை நான் ரொம்ப நம்புறேன். நான் ரொம்ப பிரதர், கண்டிப்பா பிரதர், உங்க ஃபெயிலியர்ஸ் காட்டிலும் நான் ரொம்ப ஃபெயிலியர்ஸ் பார்த்துக்கிறேன் லைஃப். நான் என் பிஸ்னஸ் ட்ரை எல்லாம் எப்படி பார்த்துக்கிறேன் தெரியுமா? நான் அப்பவே பிஸ்னஸ் மைண்டு, எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டேன் பிரதர், எல்லாம் ஃபெயிலியர் ஃபெயிலியர் ஃபெயிலியர். பீட்டர் மாதிரி நானும் காலையில் ராத்திரியெல்லாம் வலை போட்டேன், மீனே கிடைக்கல. சும்மா ஒரு நிமிஷம் வந்தார் பிரதர், எங்கேயோ போயின்னு இருந்தாரு, எட்டி பார்க்க வந்தார். இந்த ஒரு வேஸ்ட் ஃபெலோ இப்படி போய்கிறாருன்னு நினைக்கிறேன். வந்து என்னை பார்த்துட்டு போனார். இப்படி பார்க்கும்போது நான் இப்படின்னாரு, எல்லாம் கொடுத்துட்டு போயிட்டாரு. எல்லாமே கொடுத்தார் பிரதர். எனக்கு இன்னைக்கு நான் சொல்றேன் பாரு பிரதர், 100% எல்லாம் நான் ஜீசஸ் பிளஸிங்க பார்க்கல. ஒரே பர்சன்ட் 100% மதிக்குது. Just 1% is like 100% brother. That is the power of Jesus. இன்னைக்கு நம்ம சபையில எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் செஞ்சுக்கிறார், இன்னமும் செய்வார். ஒருவேளை உங்களுக்கு செய்யாத இருக்கிறார்னா நீங்க சில பேரை நம்புறீங்க, வார்த்தையை நம்ப மாட்டேங்கிறீங்க. நான் சொல்றப்ப என்னைக்குமே உங்க வேலை மேல கூட உங்க நம்பிக்கை போயிடக்கூடாது, உங்க பிசினஸ் மேல கூட உங்க நம்பிக்கை போயிடக்கூடாது. நீ யாரை ரொம்ப விரும்புறீங்க அவங்க மேல கூட உனக்கு என்ன வரக்கூடாது, அதெல்லாம் எடுத்துருவார் ஆண்டவர். ஏன் எடுக்கிறாருன்னா எப்பவுமே நம்பிக்கை கடவுள் மேல தாக்கணும். You should love people but trust God. You should love people but trust God. இன்னைக்கு நம்ம அப்படி பண்றது, லவ்வும் பண்ணிரோம் ட்ரஸ்டும் பண்ணிரோம். அதுதான் இன்னைக்கு ஒடிச்சிடுறீங்க நீங்களா. So I want to tell you today, உங்க வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க, ஒரு கிஃப்டா கொடுங்க. ஆமென், அல்லேலூயா. பாருங்க, அந்த அம்மா 9 மாசம் கஷ்டப்பட்டாங்க. இன்னி வரைக்கும் till this day மத மேரி பேர் என்ன பண்றாங்க, எல்லாரும் கனப்படுத்துறாங்க, ஹானர் பண்றாங்கம்மா. வாட் சிஸ்டர்? எஸ், என்னையும் கனப்படுத்த. நீங்களாம் என்ன பண்றீங்க? என்ன உங்க வீட்டுக்கு வந்தா பயங்கர டிஷ் வாங்கி போறீங்க, சாப்பாடு மேலே சாப்பாடு, கறி மேல கறி. யாருக்கு பிரதர் இன்னும் தெரியுங்களா நான் யாருன்னு? தெரியாத கல்யாணத்தில் போய் பிரியாணி சாப்பிட்டு வந்துடுவேன். வெக்க இல்லாம சொல்றேன், நான் வெக்கலாம் படுறவே இல்லை. எங்க ஆண்டவர் என்ன உயர்த்திட்ட பிறகு எனக்கு வெக்கம் மான மரியாதையெல்லாம் போயிடுச்சியா.
அவரை சொல்றதுல வெக்கமான மரியாதை இல்லை எனக்கு. நான் நன்றி உள்ள பிள்ளைகனா நான் சாகணும்னு ஆசைப்படுறேன். ஆமென், அல்லேலூயா. நம்ம சர்ச்சில் இன்னைக்கு எவ்வளோ பேருக்கு ஆண்டவர் இன்னைக்கு சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு கர்த்தர் வச்சுக்கிறார் பிரதர். எனக்கு இதெல்லாம் நான் இல்லை பிரதர். இட் இஸ் நாட் பை மை பவர், பிகாஸ் ஹி இஸ் மை ப்ராமிஸ் கீப்பர். அவர் வார்த்தையை சொன்னார்னா நிறைவேற்றுவார்யா, நிறைவேற்று. நம்ம சர்ச்சில் கூட ஒரே ஒரு கேக் கொடுத்து அனுப்பணும்னு கூட எனக்கு மனசு வராது. உங்கெல்லாம் வயிறு ரொப்பிட்டு அனுப்பணும்னு ஆசை. ஆனால் கர்த்தர் செஞ்சுன்னு இருக்கிறார். இன்னும் கூடிய சீக்கிரத்தை செய்வார். எனக்கு செய்த கடவுள் உங்களுக்கும் செய்வார். ஒருவேளை உங்களுக்கு யாராவது கை விட்டுக்கலாம், எனக்கு யாருமே இல்லைன்னா தேவ தூதர் வருவார். யார் வருவாங்க? எங்களது உதவி வராது. டைரக்டா இங்க கதவை மூடலாம், இங்க கதவை மூடலாம், இங்க கதவை மூடலாம், பின்னாடி கூட மூடலாம். ஆனா ஆண்டவர் உங்களுக்காக எங்க திறக்குவாரு? கண்ணா கொஞ்சம் அங்க பாருன்னு நமக்கு பாரு. எல்லாம் அலர்ட் ஆயிட்டாங்க. இந்த வார்த்தைலாம் இவ்வளோ நேரம் உயிர் கொடுத்தது. அப்ப அல்லேலூயா. எல்லா பக்கமும் கதவு அடைக்கப்பட்டது பிரதர். 2010 2016 17 என் கூட ரொம்ப க்ளோஸாக இருந்த மேனேஜர் கூப்பிட்டு வந்து வெளியே ரூமில் சொல்கிறாரு, சாரிடா உன் கால் மானிட்டர் பண்ணிட்டோம், உங்கள் கால் ஃபேட்டல் ஆகிட்டுக்குது, எஸ்கலேட் ஆகிட்டுக்குது, என்ன பண்ணு நீ வீட்டுக்கு போயிட்டு போ பேசிக்கலாம் அப்படின்னா. பிரதர் அப்போ தான் பிரதர் புல்லட் வண்டி வாங்கினேன். 5,000 ரூபாய் லோன் கட்டின மாதிரி இருந்துச்சு. எங்கள் மம்மி கூட கார் வாங்கினாங்க, அதுக்கும் கட்டணும். யோசிக்குவேன் எப்படி இதெல்லாம் கட்டுவேன், வேலைக்கெல்லாம் போகலண்ணா எப்படி. நல்லா இருந்த வேலை போயிடுச்சப்பா. நீங்கள் நம்ப மாட்டீங்க, திப்பசந்திரனில் நில்லி பாட்டா ஷோரூம்கிட்ட நில்லி கண்ணில் தண்ணி விட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டேன், எனக்கு தெரியாப்பா நீ கூப்பிட்டேன் நான் வரல, அதனால நீ என்ன பண்ணிட்டேன் ஒரு ஊசி போட்டேன், எனக்கு தெரியுது ஆனால் வலிக்குது கொஞ்சம், ஆனால் ப்ளீஸ் நான் உன்னை நம்பி வரேன், யார்கிட்டயோ கையெங்க வச்சிடாதப்பா. ஏன்னா இதில் ரொம்ப அடி வாங்கிட்டேன் ஆண்டவரை, இதில் நான் ரொம்ப பேர் முகத்தை பார்த்துட்டேன், அதனால நான் சொல்கிறேன் நான் யார்கிட்டயோ கையேங்க கூடாதுப்பா. ஒன்று நல்லா வச்சா என்னை வெய், இல்லையா நல்ல சாவு கூட கொடு, அது கூட ரெடியாக தாங்கிறேன். நானே சாக மாட்டேன், நான் சேர்த்துட்டா அவன் பேர் கெட்டுரும் இல்லையா. சூசைட் பண்ணிக்கினா என்ன ஆகிடும், நம்ம பேரெல்லாம் கெட்டுரும். பாரு சர்ச்சுக்கு போனவங்க இப்படி ஆகிட்டாங்க, பாரு கடவுளை பற்றி நினச்சவங்க இப்படி ஆகிட்டாங்கன்ட்டு எல்லாம் என் மைண்டில் வரும். ஆனாலும் நம்புவேன் கடவுளை, பரவாயில்லப்பா. நான் இன்னைக்கு சொல்கிறேன் பிரதர், அன்னைக்கு கை பிடிச்சி ஆண்டவர் இன்னி வரைக்கும் என் கையை கட்டியாக பிடிச்சிருக்கிறார் பிரதர். இன்னி வரைக்கும் சிஸ்டர் கெட்டினா கெட்டி, எத்தனை கை விட்டா போனாலும் சரி இவர் கட்டியா பிடிச்சிருக்கிறார். என் வேலை போச்சு, என் பிசினஸ் போச்சு, எல்லாம் போச்சு, எங்க அப்பா என் கை விட்டு போல பிரதர். எல்லாம் சம்பாரிச்சு தான் துணி வாங்குவாங்க, சாப்பாடு சாப்பிடுவாங்க, வேலை செஞ்சு தான். நான் முட்டிக்கால் போட்டு எல்லாம் வாங்கிட்டேன் பிரதர், நான் முட்டிக்கால் போட்டு ஆண்டோட்ட எல்லாத்தையும் வாங்கிட்டேன் பிரதர். எல்லாம் நீங்களாம் ஜிமெயில் அனுப்புவீங்க, மெயில் அனுப்பி வாங்கி வருவீங்க, நான் எல்லாம் நீ மெயில், நம்மதெல்லாம் ஒன்லி நீ மெயில், ஃபுல் மெயில் தான். ட்ரை பண்ணி பாருங்க. மை காட் இஸ் அலைவ். ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் பிரதர். உங்க பிள்ளைங்க கல்யாணம் நடக்கலையாமா, யாருமா சொன்னது நடத்த முடியாதுன்னு, வா காணா ஒரு கல்யாணம் மாதிரி நடத்துறாரு, சொன்ன வார்த்தையை அப்படியே நிறைவேற்றார். வா பிரதர் நம்பி வா. பாரு எனக்கும் பொண்ணு தர மாட்டேன்னு சொன்னாங்க, பாரு நல்லா படிச்ச பொண்ணு எங்க ஒய்ஃப் போல படிச்சுக்கிட்டு தான் என் பேர் பக்கத்து என்னென்ன போடுறாங்க, புரியல எனக்கு இப்போ வரைக்கும் கேட்டாலே புரிய மாட்டேங்குது. ஆனால் எங்கள் ஒய்ஃப் படிச்சுக்கிற படிப்புக்கு அவங்க தம்பி கூட வந்துக்கிறாரு, அவங்க டிங்குமாக்குற அவங்க பையன் கூட வந்து, இவங்களாம் டாக்டர்ஸ் படிச்சுக்கிறாங்க. ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப்மா. இவங்களும் நல்லா கரங்களை தட்டுங்க. ஒரிசால வந்துக்கிறாங்க நம்ம சர்ச். டாக்டர் படிச்சுங்கிறாங்க. எங்கள் ஒய்ஃப் சொல்லுவாங்க கோல்டு மெடலிஸ்ட்ன்றாங்க. படிப்பில் கோல்டு மெடலிஸ்டா? ரொம்ப எப்படிப்பா இதெல்லாம் எப்படி பிரதர் நீங்கள் சொல்லுங்கள். கோல்டு மெடலிஸ்ட் ஆன ஆளுங்க 5 வாட்டி ஃபெயில் ஆனவங்க செலக்ட் பண்ணுவாங்களா? எப்படி பிரதர் செப்பம்மா, எப்படி ஆகும்மா? இங்கே இருக்கிற பொண்ணுங்களே நம்மளை செலக்ட் பண்ணல, பச்சை பொண்ணுங்க செலக்ட் பண்ணுமா? தள்ளப்பட்ட கல்லு தாயா கர்த்தருக்கு சபைக்கு மூலக்கால்களா நிற்கிறார். நிற்க வைக்கிறாரா? வச்சிருந்தா வெற்றி வாரியா. ஏன்னா அவர் வார்த்தையை சொன்னவர் வாக்கு மாற மாட்டார். ஆமென் அல்லேலூயா. பாருங்களேன் உங்களை எவ்வளோ அழகாக வச்சுக்கிறார். கலகல கலகலான்னு இருக்கிறீங்க. கலகலா சுடுறோமோ இல்லையோ நம்மளும் கலகலான்னுக்கிறோம். நீங்களே சொல்கிறோமா பக்கோடா மோதிக்காதம்மா, நல்லா கலகலான்னு இரு. பல்லு இருக்கும் போது பிரதர் நல்லா சிரிச்சிடுங்க. ஆமாம் பிரதர், நான் ஒரு ஹோட்டலில் பார்த்த ஒரு பிரதர் எப்பவுமே சொல்லுவேன், எங்கள் சர்ச்சில் சிரிக்க வைக்கிறதுக்காக சொல்லுவேன். ஹேண்ட் வாஷ் பண்ண போனேன், ஒரு பக்கத்தில் ஒரு அங்கிள் இருந்தார், இப்படி பார்த்தா ஹேண்ட் வாஷ் பண்ணியிருந்தேன். ஏனாரு டப்புக்குன்னு ஒரு ஐட்டம் வெளியே வந்துச்சு. இடினாரு, ஐயோ என்ன வேற யாரும் நல்லா சிரிங்க பிரதர்.
ரொம்ப சீரியஸாக இருந்தால் பிபி கொலஸ்ட்ரால் வெடிச்சிடும். நம்மளுக்கு இன்னைக்கு கர்த்தர் உயிர் கொடுத்துக்கிறார். காசு பணம் இல்லைன்னா கூட இன்னைக்கு மண்ணில் இல்லாமல் ஆண்டவர் நம்மளை உயிரோடு வச்சு அழக பார்க்குறாங்க. சந்தோஷமா வாழு பிரதர். இல்லாததை குறிச்செல்லாம் கவலைப்படாத. இல்லாததெல்லாம் எங்கள் அப்பா தரார், நம்பு. நீங்கள் நம்புனீங்கன்னா ஆண்டவர் தருவார். ஒருவேளை இந்த வருஷம் உங்களுக்கு வேலை இல்லாமல் ரொம்ப கடத்தில் இருக்கலாம். எவ்வளோ பேர் நம்புறீங்க? 2026 அதை தான் நான் டச் பண்ண போகிறேன். அந்த இடம் தான் எது எனக்கு ரொம்ப வலிச்சிச்சோ அடுத்த வாட்டி சாத்தான பார்த்து சொல்லுங்க. ஏய் சொல்லுங்க, சாத்தான பார்த்து சொல்லுங்க, ஏய் நான் கீழே விழுந்தேன்னு சந்தோஷப்படாது. நான் விழுந்தாலும் நீங்க சொல்றதை பார்த்தா கொசு கூட கேட்காது. நல்லா சும்மா கத்தா சொல்லமா சொல்லுங்க, மறுபடியும் சொல்ல, ஏய் கீழே விழுந்தேன்னு நினைச்சு சந்தோஷப்படாத. நான் விழுந்தாலும் மறுபடியும் எழுந்திருக்குவேன். சொல்லுங்க, நான் விழுந்தாலும் மறுபடியும் நான் இருள இருந்தாலும், இது கூட சொல்லுங்க, நான் இருள இருந்தாலும் கெத்தா வரணும். ஏய் இருள இருந்தாலும் நான் எங்க வருவேன்? ஒளிக்கு வருவேன். ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் கர்த்தர் ஒளியா வச்சிருக்கிறார்? ஒளினா என்ன தெரியுங்களா? ஒளினா என்ன தெரியுங்களா? வெளிச்சம். உங்களுக்கு லைட் இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் நீங்க லைட் காட்டலாம். ஒரே ஒரு சின்ன மேட்ச் பாக்ஸ் இருந்துச்சுன்னா, ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்ஸ்ல கரண்ட் இல்லை கூட ஒரே ஒரு மேட்ச் பாக்ஸ்ல ஃபுல் அபார்ட்மெண்ட்ஸ் நீங்க போயிட்டு வந்துடலாம். லைட் இஸ் தட் பிரதா. ஒரே ஒரு ஆள் ஆண்டவர் உங்க ஃபேமிலியில தொட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்க, சந்திதியே கர்த்தர் மாத்திடுவார். எல்லாரும் ஒவ்வொருத்தையும் ஆண்டவர் தொட்டு அற்புதமாய் நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இயேசு பிறந்து வாழ்ந்தது எதற்காக தெரியுமா? அவர் எப்படி வாழணும்னு உதாரணமாய் காட்ட வந்தார். அவர் வார்த்தையை என்ன பண்ணாரு? நிறைவேற்ற வந்தார். வாக்குத்தத்தத்தை he is a promise keeper. சொல்லுங்க, promise keeper. மன்னிக்க எப்படி கத்து கொடுக்கணும்னு வந்து கத்து கொடுத்துட்டார். இப்போ எவ்வளவு பேர் மன்னிக்குவீங்க உங்க ஃபேமிலியில? கலகலா சொல்றதை காட்டிலும் மன்னிக்கணும். பார்க்கலாம் பிரதர், நீங்களாம் கை, பவுல் நீங்களாம் கை வீட்டில் விட்டு வந்துக்கிறீங்களா? ஆரன் வச்சுக்காரன், வெரி குட். அக்கா தங்கச்சி யாராவது பேசாம மூக்கை இப்படி இப்படி திருப்பிக்கின்னு வெக்கமா இல்லையா பைபிள் எடுக்கிறதுக்கு? பைபிள் சொல்லுது, பார்க்குற மனுஷனுங்களை நீ கனப்படுத்தனா என்னத்தை வந்து கையை தூக்கி நீ கடவுளுன்னு போய் பேசிருக்கிற? பிரதர்ஸ் நீங்க கூட அண்ணன் தம்பி எவ்வளவு சண்டனா இருக்கட்டும் பிரதர், எவ்வளவு பெரிய சண்டனா கூட ஒரே ஒரு சாரி கேளுங்க போயிடுச்சு. என்ன பண்ணுங்க? ஒரு சாரி. தாழ்த்தப்பட்டு இருக்கிறவன் உயர்த்தப்படுவான். நீங்க நினைக்காதீங்க நான் மேலே போனேன்னா மேலே போனோன்ட்டு, கீழே போனா தான் கடவுள் மேலே கொண்டு போவார். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ மன்னிக்க கர்த்தர் கத்து கொடுத்தார். நெக்ஸ்ட் என்ன பண்ணாரு? மனுஷனா வந்து என்னென்ன பண்ணார் பிரதர்? வேலை செஞ்சார். வெரி குட். டக்குன்னு சொல்லுங்க, 5 நிமிஷம் இருக்குது. மிராக்கிள்ஸ், வெரி குட். நல்ல பிரமிளா சிஸ்டர் கை தட்டலாமா? நான் சொல்றேன், நம்ம வாழ்றது ஒரு மிராக்கல்னா நம்மளை வச்சு ஒரு மிராக்கல் பண்றாரு. அது என்ன பாதி மிராக்கல்? வா, யாருக்கும் புரியலன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. நான் என்ன கேட்கிறேன், நம்மளுக்கே இதுக்கு லாட்டரி அடிக்கிறோம் ஒரு காலத்துல. ஆனா கர்த்தர் தொட்ட பிறகு இது கொடுத்துட்டார். நம்மளுக்கு மாற்றம் கொடுக்க மாட்டார், வரவங்களுக்கெல்லாம் கர்த்தர் கொடுக்கிறார். இதுதான் பெரிய அற்புதம். இது என்னால அல்ல, எங்க அப்பா சொன்ன வார்த்தையினால மாற்றம் தான் முடியும். ஆமென், ஹல்லேலூயா. நெக்ஸ்ட் என்ன பண்றாரு? அற்புதம் பண்ணார். எவ்வளவு பேர் கர்த்தர் அற்புதம் பண்ணிக்கிறாரு? இந்த சபையில எவ்வளவு பேருக்கு அற்புதம் பண்ணிக்கிறாரு? ஆமென். என் மூலியமா செஞ்சுக்கிறாரு. ஷாக் ஆயிடுவேன். பேய் ஓடும். போன வாரம் கூட நான் ஃப்ரைடே போகும்போது எனக்கு ப்ரேயர் பண்ணியிருந்தாங்க ஒரு ஃபேமிலி. அவங்க வீட்டுக்கு போனேன். ஒரு சிஸ்டரை கொண்டு வந்தாங்க. பெருமைக்காக சொல்ல, மனுஷனை வந்து அவர் என்ன பண்ணாரோ நீயும் மனுஷனா கர்த்தரை நம்பினியா நீயும் அதெல்லாம் செய்வ. நீங்களும் அதெல்லாம் செய்வீங்க பிரதர். சிஸ்டர் வந்தாங்க, ஒருத்தர் ஐஷா பானுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தாங்க. அவங்க முஸ்லீம்னு எனக்கு தெரியாது. நாங்களாம் சாப்பாடு சாப்பிட்டு இருந்தோம். நான் போயிட்டு அந்த அம்மா வீட்டில் ப்ரேயர் பண்ணிக்கும் போது இந்த அம்மாவுக்கு ப்ரேயர் பண்ணேன். இம்மீடியட்டாக பிசாஸ் உள்ளேருந்து வெறிய கிரியை செய்ய ஆரம்பிச்சு. பார்த்தா மந்திரம் பண்ணி அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணிட்டுக்கிறாங்க, கொடுத்துட்டுக்கிறாங்க. ஒரு தற்கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு செத்து போயிடணுன்ட்டு யாரோ ஒருத்தர் அம்மா கூட்டன்னு வந்துக்கிறாங்க ப்ரேயருக்கு. பரிபூர்ண விடுதலை ஏசப்பாக்கு வந்தா. ஆமென், ஹல்லேலூயா. பரிபூர்ண விடுதலை. வருமா பெட்ரிஷா கூட பரிபூர்ண விடுதலை. ஹல்லேலூயா.
நீங்க பாத்துக்கிறீங்களா எவ்வளவு பேர் அந்த மாதிரி நான் காட்ட முடியும்? கடவுள் தான் செஞ்சாரு. யார் மூலியமா? ஊழியக்காரன் மூலியமா. ஏன் தெரியுமா? நான் நம்புனேன். Unless and until if you are not like Jesus, you can't do like Jesus work, man. Unless and until if you can't become like Jesus, you cannot do like Jesus. நீங்க ஆண்டவரை போல அற்புதம் அடையாளம் செய்யணும்னா நீங்க ஆண்டவரை போல மாறினா தான் செய்ய முடியும். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவரை போல மாறுங்க. சிலுவையில் அடிக்குவாங்க, நம்புங்க. ஏமாத்துவாங்க. பீட்டர் என்ன பண்ணாரு? அவர் கூட வேண்டுன்னு கத்தி எடுத்து என்ன சொன்னாரு? போட்டுட்டான் காதலா அறுத்துட்டான். ஆண்டவரை பச்சல், ஆண்டவரே உன்னை யாருன்னா தெச்சு பண்ணாங்கண்ணா, தெச்சு மாத்துற விடலா தேவரே. ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்லுவாங்க, ஓய் உன்னை மாட்டம் பார்த்துட்டாங்கன்னாடா விட்டுருதுலடா. ஓய் ஒரே ஒரு ஆம்புலன்ஸ் சவுண்ட் வந்தா போதும், ஓய் எங்க வரனா மரத்து பின்னாடி ஓய் போயிட்டாங்களா. ஆனா இவர் அப்படி இல்லை. பாய் சொன்னார்னா கெத்தா வந்து முன்னாடி நிற்கலாம். யாரா ஏன் புள்ளியா தொடருது? யாரா ஏன் புள்ளியா தொடருது? நான் அவன் பட்சத்தில் இருக்கும் போது அவனுக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? அவன் அல்லேலூயா. மன்னிக்க கத்து கொடுத்த ஆண்டவர், நேசிக்க கத்து கொடுத்த ஆண்டவர். துரோகம் பண்ண யூதாசை நேசிச்சார். மறுதளிச்ச பேதுருவை என்ன பண்ணாரு? பீட்டரை நேசிச்சார். நீங்க நேசிக்கிறீங்களா? செலிப்ரேட் பண்றீங்க தானே கடவுளுக்கு ரெண்டு. நேசிக்கிறீங்களா? ஆமா, உங்களை மறுதளிச்சிட்டாங்க. நேசிக்கிறீங்களா? ஆமாது. இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் பிரதர், இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சிஸ்டர். ஆனா நீங்க பிரேயர் பண்ணீங்கன்னா கடவுள் உனக்குள்ள வந்தா உங்களையே நீங்க பார்க்க மாட்டீங்க. 1000 வாட்டி சாரி கேட்குறீங்க. பரவாயில்லப்பா சாரி. உங்களதே தப்பு இல்லைன்னா கூட நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா? சாரி. பட் திஸ் இஸ் நாட் யூ. தட் இஸ் த கிஃப்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஆனால் அநேக பேர் என்ன நினச்சிக்காங்க? கிறிஸ்டியன்கெல்லாம் கோலான்னு நினச்சிருக்கிறாங்க. கோலாலாம் இல்லை. கத்தி கொடுத்து வாங்கின்னு தான் பைபிள் எடுத்துவேன், பாவத்தை பண்ணுவேன் தான் இன்னைக்கு பைபிள் எடுத்துவேன். கோலாலாம் இல்லை. கர்த்தர் தொட்டா கர்த்தருக்குள்ள இருக்கிற மனுஷன் எப்படி இருப்பானா? புதிய சிருஷ்டி. நீங்க கூட இன்னைக்கு என்ன அமைதி ஆயிட்டீங்க தெரியுமா? நீங்க புதிய சிருஷ்டியா கர்த்தர் மாத்தின்னு இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. So you should forgive people as God forgave. You should love people as God loved. That is how you have to celebrate Christmas. இன்னைக்கு நீங்க கலகலா முறுக்கெல்லாம் உங்க சொந்தக்காரங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்காதீங்க. உங்க வீட்டு பக்கத்தை யாரு பிடிக்காதது பாரு, ஏதோ சண்டை போட்டுக்குவீங்க, இடுப்புல இப்படி துணியை வச்சுக்கின்னு வாடி ஒரு கையை பார்த்துடலாம். இன்னைக்கு அந்த வீட்டுக்கு போங்க. மாமியார்கிட்ட பேசாத இருந்தீங்கன்னா மாமியாருக்கு போய் சொல்லுங்க, மாமியா ஐ லவ் யூ. மாமியார் ஒரு மாதிரி டெரிஃபிக்கா பார்த்தாரு. பரவாயில்ல மாமியார், வா மாமியார் நீ முடிஞ்சிச்சு கதை. ஏன்னா வெறுப்பு கசப்பா மாறும், கசப்பு துரோகமா மாறும். செடியை வளர்ந்து கண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி வெட்டிண்டோம் பிரதர். கண்ணி கொடுத்துச்சுன்னு சொல்றேன் கேள, வீடே சின்ன பிணமாயிடும். தேவனால் தொடப்பட்டவர்கள் இப்படி வாழ்ந்து காட்டுவார்கள். ஆமென், அல்லேலூயா. If you really celebrate Jesus in your life, don't give the gift galagala murku first. Give your life as a gift to God. முதல் கிஃப்ட் உங்க வாழ்க்கையை கொடுத்து பாருங்க. மன்னிச்சுட்டு ஏத்துக்கங்க. எவ்வளவு துரோகம் பண்ணாலும் பரவாயில்ல, எல்லாமே கர்த்தர் பார்த்துக்குவார். ஆமென், அல்லேலூயா. உங்க வீட்டில் உங்க ஃபேமிலியில் யாராவது ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்களா? நம்புங்க. இன்னைக்கு இல்லைனா கூட ஒரு நாள் கடவுள் தொடுவார். இன்னைக்கு இல்லை கடவுள் அவங்களை தொடுவார். அவர் தொட்டார்னா ஒரு மனுஷன் நார்மலா இருக்க மாட்டான், எல்லாத்தையுமே கர்த்தர் மாற்றுவார். ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. பிரதர் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் பிரதர். கடவுளுக்குள்ள வந்து ஜீசஸ் கூட என்ன பண்ணார்மா? கஷ்டத்தான் பட்டார். கார்பெண்டர் வேலை தான் செஞ்சார் பிரதர். நம்ம நான் இன்னைக்கு நல்ல வேலையில் இருக்கிறோம். ஜீசஸ் கார்பெண்டர் வேலை செஞ்சார். ரொம்ப கஷ்டமான வேலை. கார்பெண்டர் எல்லாம் கட் பண்ணணும் கையில். அப்போல்லாம் மிஷினே இருக்காது இல்லையா பிரதர்? கையிலே பண்ணும். நம்மளுக்கு கஷ்டப்பட்டாரா பண்ண. ஏன் பண்ணார் தெரியுமா? மனுஷனா இருந்தா நீயும் என்ன பண்ணணும்னு கற்று கொடுத்தாரு. சொல்லல, செஞ்சு காட்டினார். ஆமென், அல்லேலூயா. அப்போ திராட்சை ரசமா குறையா இருந்துச்சு. எப்படி பேசினார் ஜீசஸ்ட்ட வந்த பிறகு? எப்படி பேசினாருங்க? இன்னும் என் டைம் வரலன்னா வெரி குட். எப்படி பேசினார்மா? அப்போ திராட்சை ரச குறையாவதுன்னா எப்படி பேசினார்ப்பா? இல்லை எல்லாரும் என்ன கத்திட்டு இருந்தாங்க? அந்தோனி பிரதர் என்ன சொன்னார் சொல்லுங்க. எங்க ஒழிஞ்சிட்டு இருக்கீங்க, வாங்க வெளியா. அலர்ட் ஆயிட்டாரு. என்ன சொன்ன? எல்லாரும் என்ன சொன்னாங்க அவர்கிட்ட வந்து? என்னம்மா ஊமை கிளாஸ்க்கா வந்துக்கிற, வாய் தோட சொல்லுங்கம்மா. பதத்தோடு சொல்லாங்க. காலி ஆயிடுச்சுன்னாங்க. என்னப்பா? ஆனால் ஜீசஸ் என்ன சொன்னார்? எவ்வளோ கூலாக ஹேண்டில் பண்ணார் பார்த்தா? என்னப்பா ஆயிடுச்சு?
டைம் இன்னும் வரல, போப்பா. விசுவாசமா இருக்கிறவங்க எப்படி தெரியுமா பேசுவாங்க? எப்படி தான் வீட்டில் கறியில் கலகல சாப்பிட டைம் வந்தா கர்த்தர் எல்லாம் செய்வா. ஆமென், அல்லேலூயா. ஐயோ கல்யாணம் நடக்கலையா? டைம் வர நடக்கிற கூப்பிட வாப்பா, பிரியாணிக்கா இவ்வளோ ஆசைப்படுற, வா. பிரியாணி தானே இப்பயே வாங்கி தரியா, அவ்வளோ கஷ்டப்படுற. வேற எதுக்கும் வர மாட்டாங்க எல்லாரும். ஆமென், அல்லேலூயா. குழந்தை பொறுக்கல, நீங்க எப்படி சொல்லணும்? கடவுளுடைய புள்ள தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறதுனா எப்படி சொல்லணும்? சில பேர் சொல்லும், எனக்கு ஒரு மாதிரி போகுது. ஏய், வாசல் அடிக்குவேன் நம்ம சர்ச்சைக்கு நீ வந்தீங்க. என்ன பெருமை? எதுல உனக்கு வரணுமோ அதுல பெருமை. அது தைரியமா பேசு. எனக்கு குழந்தை கொடுக்கலையா ஆண்டவரு? சொல்லுங்கம்மா, கொடுத்தாரா கொடுக்கலையா? நான் வேற யார் குழந்தைய தூக்கி வந்து செலிப்ரேட் பண்ண மாதிரி பாத்துக்கிறீங்க. கொடுத்தாரா கொடுக்கலீங்களா? கொடுத்தார் பிரதர். 35 வயசு பிரதர், 35 years. நாட் பாசிபிள் பை மேன், ஒன்லி பை காட். டாக்டர்கள்லாம் சொல்றாங்க பொண்ணுங்களுக்கெல்லாம் 30 yearsல ஆனால் எக்ஸ் எல்லாம் போயிடுதுன்னாங்க. எக்ஸ் போனாலும் எக்ஸ் வர வைக்குவார். டேடி அவள்னா டேடியா பண்ணுவார். நேற்று ஒரு பையன் கேட்டேன், குழந்தை பிறந்துச்சப்பா உங்க அக்கா? ஆமாண்ணா, ரொம்ப பெரிய ஷாக்குண்ணா. 2 பையன் 1 பொண்ணு பிறந்துச்சுன்னா டாக்டரே பயந்துட்டாரு. 2 பையன் 1 பொண்ணா. 2 யாரெல்லாம் ரொம்ப பெரிய எதிரியா இருந்துக்கிறாங்க அவங்களுக்காகவே 2 எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கிறாரு நினைக்கிறேன். நீங்களும் விசுவாசமா பேசுன பிரதர். சுகர் வந்துச்சு, கொலஸ்ட்ரால் வந்துச்சு, ஆமா அப்படியெல்லாம் பேசுகிறேன். ஸ்வீட்டாகிறேன். இப்போ நான் எப்படி இருக்கிறோம்போ ஸ்வீட்டாகிறோம். பிபி ஹை ஆகுதா? ஹை லெவலில் இருக்கிறோம், பீக்கில் இருக்கிறோம். நம்மளாம் பிபி பிபி பிபின்னா டோப்பி போட்டுடுறாங்க. அல்லேலூயா. வறுமையில் இருக்கிறீங்க. ஜீசஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுவார்? இருந்தார்னா அப்படி ஹேண்டில் பண்ணணும். ஜீசஸ் இருந்தார்னா அந்த ஃபங்க்ஷனில் எப்படி பேசினாரு அந்த மாதிரி பேசும். யாரு? கடவுளுக்குள்ள வாழ்றவர்கள். ஆமென், அல்லேலூயா. பார்த்துக்கலாம் விடணும். என்ன கிரண் பிரதர் சொல்றீங்க? அவ்வளோதான். அடுத்த வருஷம் தார்காரை இறக்கிடுங்க. என்ன சொல்றீங்க? அல்லேலூயா. அடுத்த வருஷம் சொந்த வீடு என்ன பண்ணலாம்? பார்த்துக்கலாம். கிளம்பு கிளம்பு கிளம்பு. எல்லாத்தையும் கர்த்தர் செய்வார். ஆமென், அல்லேலூயா. வெறும் வியாதி தோல்வி இது மேலே ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. Don't just talk about your problems. Speak to the problems and say, in the mighty name of Jesus, my God will change my story. Hallelujah. என் ஆண்டவர் என் நிலைமையை மாற்றுகிறவர். ஆமென். எவ்வளோ பேர் நம்பி உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறீங்க? அப்படியே உங்கள் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாமா? Hallelujah. Hallelujah. Hallelujah.